ஆசிரியர் திருட்டு அவர்கள் பாடுவார். எல்லாருமே சேர்ந்து படிச்சு இருக்கும். நல்லா இருக்கும். தமிழ்தாய் வாழ்த்து பாடுவேன் என்று சொல்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து சேர்ந்து பாடுவோம். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் மரணமென திகழ்வர கண்டதில் தேக்கடமும் அரிசிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை சிறமியந்து சேர்மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. எவ்வளவோ விசேஷங்கள் இருந்தும் எவ்வளவோ காரியங்கள் இருந்தும் குறுகிய காலத்தில் இந்த விழாவை ஏற்பாடு செய்து உங்களிடம் தெரிவித்து உங்களை அழைத்த போது எந்தவித சிறு தயக்கமும் இல்லாமல் நாங்கள் வருகிறோம் என்று கூறி இங்கே முன்னால் அமர்ந்திருக்கும் நம் ஆசான்கள், நமக்கு கல்வி அளித்த ஆசான்கள் தான் இந்த விழாவின் சிறப்பு விருந்தினர்கள். இந்த விழாவிற்கு விதை விதைத்தவர் டாக்டர் ஃபாதர் தாமஸ் அவர்கள், நமது அலுமினி அசோசியேஷன் பிரசிடென்ட் ஃபாதர். ஜனவரி 6ஆம் தேதி தான் இதற்கான விதை விழுந்தது. 4 திசையிலிருந்து 4 மட்டும் வந்தோம். நமது பேட்ச் 91-92 பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் வந்தோம். நான் கூட கிட்டலாம் சொன்னேன், நன்றியுள்ள 4 பேர் ஃபாதர் அப்படின்னு. அந்த 4 பேர் இணைந்து 4 பேர் 40 பேர் ஆக்கணும்னு எடுத்த முயற்சி தான் இந்த விழா. ஸோ வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளோட வணக்கம். முதலில் நமது சிறப்பு விருந்தினராக ரெவரண்ட் டாக்டர் ஃபாதர் டி தாமஸ் அலெக்சாண்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் உங்கள் அனைவர் சார்பாகவும் வரவேற்கிறேன். புஷ்பராஜ் ஃபாதர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் கைதல் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக குறைஞ்சபட்சம் ஒரு 4 டைம் வந்திருக்கோம். 4 டைமும் எங்களை ரிசீவ் பண்ணது ப்ரொஃபஸர் சார் இல்லைன்னா மற்ற ஆசிரியர்களோட அட்ரஸ் கூட எங்களுக்கு எடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் எல்லாருடைய அட்ரஸையும் கொடுத்து, நான் முதல்ல ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு இன்டர்வியூ வந்தப்போ எப்படி இருந்ததுன்னா அதே மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டேன், எப்படி சார் இப்படி இருக்கீங்க? நான்லாம் இப்படி இருந்து படிக்க வரும்போது இப்படி இந்த சைஸில் இருக்கேன் சார் அப்படின்னு. ஸோ டாக்டர் அமர்ராஜ் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சந்திரகுமார் சார் அவங்களுக்குலாம் தெரியும், சஃபாரி தான் ஞாபகம் வருவாங்க. சஃபாரி மிஸ்ஸிங் டாக்டர் சந்திரகுமார் சார் அவர்களை அன்போடு. அன்னராஜா சார் தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ஏன்னா இங்கே நிறைய பேர் நம்ம பேட்சில் இருந்து இங்கே வந்து ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கீங்க, அவங்களுக்கு கைடாக கூட இருந்திருக்கிறாரு சார். உங்களையும் அன்போடு முன்னாள் மாணவர் சங்க பொறுப்பாளர் செல்வராஜ் சார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு. ராஜ்குமார் சார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அலுமினி ஈசி மெம்பர்.
உண்மையிலே ஃபாதர்கிட்ட வந்து நாங்கள் 4 பேர் தான் ஃபாதர் வந்ததுன்னு சொல்லும்போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே நீங்களாம் வந்தது ஹேட்ஸ் ஆஃப் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வளர்ந்ததில் உங்கள் அனைவரையும் ஸ்டாலின் சார் அது கேமரா கைமாடிக்கிறதா. ஸோ ஸ்டாலின் சார் தான் வந்து இந்த மேடை அலங்காரத்துக்கு முழுவதும் முன்னாடி ஒரு பேனர் வச்சிருக்காரு. இங்க வந்து நம்ம மலரும் நினைவுகளை வந்து உங்களுக்கு கொண்டு வரதுக்காகவே குரூப் போட்டோவை போட்டு இந்த பேனர் ரெடி பண்ணியிருக்காரு. அவரும் பலத்த கைதட்டோடு இப்போ ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் 4 பேரும் கூப்பிடும் போது உங்க இமோஷன்ஸை பார்த்து நாங்களே வந்து கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து எந்தூசியாசத்தோட வரேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஃபாதர் அரேஞ்ச் பண்ணப்போ அப்போதான் நான் சொல்லியிருந்தேன் ஃபாதர் இனிமேல் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக வந்து இன்வைட் பண்ணுவோம் ஃபாதர். அப்போ வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் ஒவ்வொரு ஊராகவே போயிருந்தோம். ஏறக்குறைய பாளையோட வந்துட்டு அப்படியே சேலம் மாதேவி அப்படியே இது வரைக்கும் போயிருந்தோம். அம்பாசமுத்திரம் வரைக்கும். அட்ரஸ் புக் மட்டும்தான் இருந்தது. ஃபாதர் கொடுத்த அட்ரஸ் புக்கை வச்சுட்டு கார் எடுத்து அன்புவானன் நானும் பிரின்ஸ் 3 பேர் அப்படியே போய் ஒவ்வொருத்தர் அட்ரஸாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் கேட்டு பிடிச்சோம். அதில் உண்மையிலே வித்தியாசமான அனுபவம். கல்லூரி நமக்கு தந்ததை திருப்பி தர வந்திருக்கிறோம் ஃபாதர். அதுக்குதான் இந்த The next program will be presidential address by Dr. Amalraj sir. முன்னாள் மாணவர் மன்றத்தினுடைய டைரக்டர் தந்தை அவர்களே, இங்கே நீண்ட காலமாக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையிலே இருக்கின்ற பேராசிரியர் சுந்தர்குமார் அவர்களே, பேராசிரியர் அன்னராஜ் அவர்களே, முன்னாள் மாணவர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்களே, திருவாளர் டாக்டர் செல்வராஜ் அவர்களே, திருவாளர் அருளானந்த ராஜ்குமார் அவர்களே மற்றும் இங்கே குழுமியுள்ள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பொழுதிலே எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திடீர் ப்ரோக்ராம் பிரின்சிபல் இல்லாதனால இது அசோசியேஷன்ல இருந்து பேசணும்னு சொன்னாங்க. அது நிச்சயமாக இந்த விழாவானது இப்போ விழா தான் சொல்லுவேன். ஏன்னா இத்தனை பேர் வந்து இந்த 1 மாத காலத்திலே அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இங்கு கொண்டு வந்து இங்கு சேர்த்து எங்களை எல்லாம் திரைப்புற செய்து உங்கள் அத்தனை பேருக்கு முதன்மையாக நன்றி. முதலிலே எங்களுடைய கல்லூரியின் சார்பாகவும் எங்களுடைய அசோசியேஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருகை என்று வரவேற்கின்றேன். அதோடு பழைய நினைவுகள் ஒவ்வொருத்தரையும் பார்க்க புதுசாக தெரியாத ஒரு சில முகம் மட்டும்தான் பழைய உதாரணமாக ஹிண்டு எடிட்டர் வந்திருக்க நிருபர் வந்திருக்காரு பார்ப்பேன் நினைக்கிறேன். அப்புறம் அனுபவம் இது யூஸ்வல் இருக்கும். அதனால் மற்றவர்களாம் பார்க்கும் பொழுது பழைய ஞாபகம் கொஞ்சம் வருது. அது முகம் மட்டும் ஞாபகம் வருது. ஆனால் எல்லாம் மாற்றம் நிறைய இருக்கிறது. ஆனால் அத்தனை பேரையும் இங்கே பார்ப்பதிலே நிச்சயமாக எங்கள் அனைவருக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா திரும்பவும் அந்த வகுப்பறையில் இருக்கின்ற பொழுது இருக்கிற மாதிரி ஒரு ஞாபகம், பாடம் நடத்துகின்ற மாதிரி ஒரு ஞாபகம். ஏன்னா எல்லாமே மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அதனால உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வானது நிச்சயமாக அத்தனை பேருக்கும் ஒரு ஞாபகார்த்த நினைவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து வந்திருக்கீங்க, எல்லாருமே பெரும்பாலும் வந்திருக்கீங்க. ஆனால் இங்கே வந்திருந்த பொழுது நம்முடைய இருந்த ஆசிரியர்கள் ஒரு சில பேர் இல்லை, ஒரு சில மாணவர்களும் இல்லை என்று சொன்னார்கள். அது நினைக்கும் பொழுது பரவாயில்ல, இருக்கின்றவர்கள் உங்களுடைய தொழிலை, உங்களுடைய பணியை திறம்பட செய்வீர்கள் என்று நம்பி இந்த வருகைக்கு திரும்பவும் நன்றி கூறி வழிபடுகிறேன். நன்றி. நன்றி.
Now honoring the dignitaries. Brother, one, Jody, one, Father, colleagues. கொஞ்சம் திரும்பிங்கப்பா, எல்லாரும் திரும்பிங்க. ஃபோட்டோவுக்கு திரும்பிங்க. ஃபோட்டோவுக்கு முகத்தை காட்டுங்க. சென்டரை கூட வந்துடலாம். மதில் அடுத்ததாக டாக்டர் அன்னராஜ் அவர்களை மரியாதை செலுத்த ஜஸ்டின் பிரின்ஸ் அருள் சாயராஜன் அவர்கள். எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஆசானாக இருந்திருப்பீங்க. முதல் முறையாக ஆசான்களை கௌரவிக்கிறார். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து புதுசாக இருக்காது. ஏன்னா உங்கள் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை மீட் பண்ணும்போதோ, ஏன்னா எனக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு. நான் வாத்தியார் இல்லை, நான் ஒருத்த மட்டும்தான் இந்த பேட்சில் வாத்தியார் ஆகக்கூடாதுன்னே இந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். அதாவது வேற நான் என்னை பார்த்து சொல்லுவேன், ஒரு சீட்டை வின் பண்ணிட்டடா, வேற யாராவது ஒரு வாத்தியார் ஆகிருப்பான், நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு. நான் இப்பயும் சொல்லுவேன், வேஸ்ட் பண்ண பிரதர். நான் வந்து பல பேருக்கு வந்து தொழில் ஆசானாக இருக்கேன். கிளாஸ் எடுக்காதுன்னு சொல்லுவானே, என்னை போகுதுன்ற கிளாஸ் எடுக்காதுன்னு என்ன சொல்லுவேன். அது சேவியர்ஸ் காலேஜில் படித்தது விளைவு தான். ஃபேக்ட்ரியில் போய் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஓகே, இப்பொழுது ஃபாதர் அவர்களை கௌரவிக்க வணக்கம். ராஜேந்திரன் ரவி தாஸ் மோகன். வா திமோதி. திரு ராஜ்குமார் அவர்களை கௌரவிக்க ராஜேந்திரன், ரவிச்சந்திரன், திமோதி and many others. எல்லாம் இங்கே பாருங்கப்பா. சரி மகளே, திரு செல்வராஜ் அவர்களை கௌரவிக்க அன்போடு அழைக்கிறேன். எல்லாரும் இங்கே பாருங்கப்பா. ஆச்சு, கொஞ்சம் இருக்கு. ஓகே, சுதா
அடுத்து வாங்க பின்னாடி இருக்கிறவங்க சுதாகர் வாங்க வைஸ் பிரின்சிபல் டேனியல் சார் அவர்களுக்கும் அவர் ஒரு முக்கியமான எல்லாரும் இங்கே பாருங்கப்பா, எல்லாரும் இங்கே பாருங்க. ஓகேவா? அடுத்தது முக்கியமான ஒரு ஆகி போகிறேன். நம்ம பேட்சில் செய்யறது நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான் நினைச்சேன். ஏன்னா அவர் சார்ட்லாம் வந்துருக்கோம், இப்படி சார்ட்ல வந்து ஸ்டூடெண்ட் நினைச்சு கேட்டால் தான் தெரியுது மாப்பிள்ள கடைசியில் கரெக்ட் பண்ணி இவனுக்கு எழுதவே வராது. எப்படி நல்லா வரணுன்றத கடைசியில் ஸ்டாலின் சார் வாங்க. நம்மோட நண்பராக பழகியது நமக்கு அனைத்து ஸ்டாலின் சார் அவர்களுடைய வழக்கங்களோட இல்லையோ கடை போயிருக்காங்க, டவுலாகும் போயிருக்காங்க, லேப்டாப் டவுலாகும் போயிருக்காங்க. இப்பொழுது உங்களை மலரும் நினைவுகளை கிளர்ந்திட செய்ய ஒரு சிறிய காணொளி காட்சி அன்புவானன் தயார் செய்து எடுத்து வந்திருக்கிறார். இது நானே பார்க்கல, நீங்க பாருங்க எப்படி இருக்கு. Screen here. Hello. Okay, this என்னோட பேர் சொல்லிட்டு தேவையில்ல எனக்கு தெரியும். ஸோ ஸ்மால் ப்ரெசன்டேஷனு எங்கிட்ட இருக்கிற ஃபோட்டோ வச்சு இந்த ப்ரெசன்டேஷன் நான் கிரியேட் பண்ணேன். அப்புறம் ஒரு சிலர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சாங்க குரூப்பில். ஸோ கைண்ட்லி பேர் வித் கிளாரிட்டி, அது கொஞ்சம் முன்ன இருக்கும். உங்கள் பேக்கில் ஒரு சிடி கொடுத்துருக்கோம். இது இதனுடைய வீடியோ வந்து உங்கள் சிடியில் இருக்கு. ஸோ அது ஜென்ரலாக வந்து இங்கே வந்திருக்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க லைஃப்பில். நம்ம கேம்பஸ் போய் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்கெட் பால் கோர்ட் ஃபுல்லாக கார் பார்க்கிங் இருக்கு இன்னைக்கு. அவ்வளோ நல்லா இருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஒவ்வொருத்தரும் எப்படி வருவீங்க கேட்டால் காரில் வருவேன். ஸோ
ஸோ அந்த காலம் வரதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம கல்லூரி தான். Definitely. They have produced the best teachers in the society. Xavier's தான் ஒரு ப்ராடக்ட் தான் அன்பீட்டபிள். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அதுதான். இப்போ நாங்கெல்லாம் பிரின்சிபால்ஸா இருக்கோம், இன்டர்வியூ பார்ப்போம், பேசக்கூட தெரியாது. இது நம்ம ப்ராடக்ட்னா அப்படியே துள்ளி ஓடுவாங்க. நீங்க கேள்வியே கேட்க வேண்டாம், we can give them direct appointment. அந்த மாதிரி ஒரு டீச்சர்ஸை மோல்ட் பண்ணி அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றது சம்திங் அமேசிங். ஸோ டெஃபினெட்லி நாங்கள் பிரின்சிபல்ஸ் டீச்சர்ஸ் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இந்த கல்லூரி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துகிட்டே இருக்கோம். இந்த ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றது சொல்லி கொடுத்ததும் ஜேவிஎஸ் தான். ஹவு டு ஆர்கனைஸ் an event அதுவும் ஜேவிஎஸ் தான். ஏன்னா every 2 weeks ஏதாவது இங்க இருந்துகிட்டே இருக்காங்க படிக்கும்போது. 10 மாசம் went like anything. அந்த மாதிரி just keep on. We had 17 records. 17 records ஒரு நாள் கூட ஹெவியா ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்த டீச்சிங் பிளான் தான் திட்டிக்கிட்டே எழுதுவோம். ஒரே ரிப்பீட் பண்ணிட்டே அதே அதை ரிப்பீட் பண்ணுவோம். அதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும். மைக்ரோ டீச்சிங் மேக்ரோ டீச்சிங் அமேசிங். சார்ட் நான் கஷ்டமா படல, பட் ஒவ்வொருத்தர் வந்து பிரசன்ட் பண்ணும்போது இன்னைக்கு அந்த சில டயலாக்ல ஞாபகம் எனக்கு. Do you know the importance of mother's milk? First statement, education management is one. You don't know the importance of mother's milk. It comes from a beautiful container. It was very sharp. It is 100% pure. Cannot be adulterated. அவ்வளோ அழகா அந்த லாங்குவேஜ் ஒருத்தர் கூட எங்கிட்ட தமிழ்ல பேசுறது கிடையாது. எந்த ப்ரொபோசல்ஸ் hats off to our professors, really. லாங்குவேஜ் அவ்வளவு சிரமப்படுறோம். அது காரணம் நாம கிளாஸ்ல பைலிங்குவல் நடத்துறதுதான். நம்ம ஜேவிஎஸ் நாம படிக்கும்போது யாருமே வாயத்திலிருந்து ஒரு வார்த்தை நம்ம கிட்ட தமிழ் பேச மாட்டாங்க. ஸ்டிக் ஆன் டு தி கிளாஸ், எல்லாம் முடிப்பாங்க. பட் ஸ்டில் we all deliver. ஏன்னா அந்த urge இருந்தது, புரியல கவனிக்கணும், உட்காரணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும். டெக்ஸ்ட் புக் வந்து எல்லாமே இப்பெல்லாம் உங்களுக்கு கைடு அதுக்கு இதெல்லாம் இருக்கு, அப்பெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒருத்தர் பார்த்து தான் we all learn. அந்த செல்ஃப் லேர்னிங் கான்செப்டை பியூட்டிஃபுல்லா பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து அமேசிங்கா இருக்கும். சந்திரகுமார் 120 பேர் ஹேண்டில் பண்ணுவார். சான்ஸே இல்லை, அப்படியே ஹேண்டில் பண்ணுவார். அது வந்து அதாவது ரோல் மாடல் ஒருத்தர் சொல்ல முடியாது. They all influence on various ways. Father Emmanuel, we missed him. 10 புக் எடுத்துருவாரு. கண்டக்டர் வருவாரு, பிலாசபி நடத்துவாரு. அப்படியே ரொட்டேட் தான். ஆனா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட அவருடைய இமோஷன்ஸ் குறையவே குறையாது. அது எந்த வாக்கு 45 minutes அமேசிங்கா இருக்கும். அது அவ்வளோ ஆர்கனைஸ்டு டீச்சிங்கா இருக்கும். அதான் அந்த பியூட்டி. அந்த ஸ்கில் வந்து இன்னைக்கு நாங்க கடைபிடிக்கிறோம். இப்போ கிளாஸ் எடுக்கிறோம், எல்லாம் பண்றோம், எங்கேயாவது இடத்துல நம்ம பிரசன்ட் பண்ணுவோம். நம்ம டீச்சிங்கும் மற்ற இடத்துல டீச்சிங்கும் யூ கேன் see huge difference. ஸோ ரியலி என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய ஹோம் தான். எப்போ கூப்பிட்டாலும் நான் இங்கே வருவேன். I always love to come to this place because இது வந்து நம்ம அப்படியே ஒரு உருவாக்கி இருக்கு. That is what we have to thank this institution. So a small presentation. So it will be definitely நமக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். Then we can share our whatever we have within our hearts. So I really thank Father. ஃபர்ஸ்ட் அவங்க தான் நமக்கு ஒரு புள்ளி வச்சாங்க. Then it struck me. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னா அப்புறம் புக் கொடுத்தாங்க. சரி ஒரு லெட்டர் தான் எழுதுவோம், இந்த இருக்குது. We're not going to lose. ஒரு லெட்டர் எழுதணும், ஒரு லெட்டர்ல எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருந்தது. That is something amazing. ஏன்னா இப்போ யாருமே லெட்டர் எழுத கிடையாது. நானும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சோம். பட் சந்திரகுமார் சார் கிளாஸ் இருக்கும்போது எல்லாரும் பிள்ளை லெட்டர் எழுதுவாங்க. அப்போ லெட்டர் இல்லை லெட்டர் ஹேபிட் இருந்தது. சார் கிளாஸ் 120 பேர் லெட்டர் எழுதணும் எழுதிடுவான். ரொம்ப சம்திங் எல்லாரும் லெட்டர் எழுதுவாங்க. அப்போ மெயினாக எதுக்கு எழுதுவாங்க, மனக்கு எடுத்து எழுதுவாங்க. அப்போ வந்து மணியோட தான் அவங்க கிளாஸ்ல மந்த்லி கட்டெழுத்து இருக்கும், மணி ஆர்டர் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். இன்லேண்ட் வந்து ஸோ இன்லேண்ட் லெட்டரோட கான்செப்ட் வந்து நம்ம ஜேவிஎஸ் தான். அதே மாதிரி ஃபாதர்ஸ் எல்லாரும் பார்த்தோன்னா அந்த கிரீட்டிங்ஸ் இன்லேண்ட் லெட்டர் தான் அனுப்புவாங்க.
இது சம்திங் ஒரு கல்ச்சர். ஆல்வேஸ் அந்த ஸ்டார்டிங் வேர்ட்லேருந்து எல்லாமே அந்த ஒரு கல்ச்சருக்குள்ளேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அந்த கிரீட்டிங்ஸ் எல்லாமே அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேவிஎஸ் கிரீட்டிங்ஸ் ஃபுல்லாக அந்த இன்லைனர்கிட்ட தான் இருக்கும். ஸோ அது ஒரு சிஸ்டம் மாதிரி வச்சுருந்தாங்க. இது மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஐ யூஸ் டு என்ஜாய் நடிச்சு இப்போ எங்கள் பிள்ளைகள் தான் அப்பாவுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் ஒரு 1 வீக்காக. அதை பற்றியே பேசி இந்த வீட்டில் அவன் ஒரு பையன் இல்லை, 2 பசங்க, ஒரு பையன் கோயம்புத்தூர்ல இருக்கான். இந்த கிட்ஸ் கூட பேசும்போது அவனுக்கு போர் அடிச்சு போச்சு. பட் நமக்கு யார்கிட்ட சொல்லிட்டே இருக்கணுமா. Luckily my wife is very patient, so she was able to target all my so we have landed and yesterday we had a fantastic time. Today we want to have some more fun also. So really thank you Father very much for this lovely opportunity. So it's a small presentation. Thank you. So nice.
4 பேர் வந்த அலுமினிக்கு 45 பேர் வந்தாங்க. 91, 92.
இது வரைக்கும் ஏதாவது ஒரு பேட்ச்ல இருந்து 45 பேர் வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதான் சொல்லணும். இந்த 45 பேரும் வந்து அலுமினி ஃபார்ம் தயவுசெய்து ஃபில்அப் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்கள் ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம காலேஜில் இருக்கணும். நீங்களும் வந்து இங்கிருந்து பெற்றுக்கொண்டதை ஏதாவது ஒரு விதத்தில் திருப்பி கொடுக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி. அடுத்ததாக 91-92 பேட்ச் இன்ட்ரோடக்ஷன் பை ஷேகர். அன்பு உறவுகளுக்கு முதலில் என்னுடைய காலை வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான தருணம் கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே நேற்றிலிருந்து ஏறக்குறைய நாம் இங்கே சங்கமித்திருக்கிறோம். நிறைய ஒரு நேற்று வந்ததுலேருந்தே பார்க்குற போது நிறைய பேரும் மனதிலையும் முகத்திலையும் தெரிஞ்சது என்னென்னா, அழுத்தங்கள்ல இருந்து விடுபட்டு ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணி உண்மையிலேயே இன்னும் ஒரு புத்துணர்ச்சியோட எப்படி 91-92 முடிச்சுட்டு இந்த காலேஜில் இருந்து ஒரு அப்படியே கியரப் பண்ணி போனோமோ, அதே போல மீண்டும் நாம் இணைந்து இந்த மண்ணில் மிதிச்சு திரும்ப போகிறது வந்து அதே ஒரு ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும். கண்டிப்பாக அதில் மாற்றமே கிடையாது. இன்னும் எனர்ஜெட்டிக்காக நாம் நம்முடைய பணித்தளத்திலையும் குடும்பத்திலையும் பயணிப்பதற்கு இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணோம். அதுதான் கண்டிப்பாக அதற்குரிய அடித்தளத்தை இந்த கல்லூரி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த நேரத்தில் நாம் எல்லா சார்பிலையும் நன்றியோடு நினைக்க வேண்டியது செக்ரட்டரி ஃபாதர். ஏன்னா ஜனவரி 6 வந்து இத்தனை ஆண்டு காலம் நம்ம மனதில் தோன்றாத சில எண்ணங்கள் இந்த ஜனவரி 6ஆம் தேதி ஃபாதர் வந்து ஒரு அலுமினி மீட்டை வந்து பெரிய அளவில் அவங்க பிளான் பண்ணி நடத்தி அதில் நாங்கள் 4 பேர் வந்து சொன்னது போல வந்த பிறகு இந்த உணர்வுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த செக்ரட்டரி ஃபாதர். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம அனைவர் சார்பாகவும் கண்டிப்பாக நம்முடைய நன்றிகளை பயணிக்கிறோம். ஒரு பெரிய முயற்சியை ஃபாதரால் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அதை நினச்சி பெருமைப்படுறோம். அதே போல் அவங்களோட ஃபாதரோட வந்து அழைக்கிறதுக்காக எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவ்வளோ ஒரு இலகுவான இனிமையான ஒரு தன்மை கொண்ட ஒரு தந்தையரை பார்க்குற போது நமக்கு ரொம்ப எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய பகிர்வுகளெல்லாம் கேட்ட பிறகு ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. ஏன்னா ஃபாதர் வந்து 69-70 அக்ரி காலேஜில் படித்த நண்பர்களோட இப்போ வரைக்கும் அவங்க கையப்போட இருக்கிறது, அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மீட் பண்ணி வருஷம் அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அதை புதுப்பிச்சுக்கிட்டு அவங்க குடும்பத்தோட எல்லா குடும்பங்களோடையும் நல்ல தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அதனுடைய தாக்கம் தான் இன்றைக்கு நம்ம மீதும் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம பேட்ச் வந்து எல்லாரும் இங்கே மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம இந்த இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள அப்படியே போயிட்டு நம்ம விரைவுபடுத்துவதற்கான காரியங்களை செய்வோம். அதுக்குதான் அந்த வரும்போதே நீங்கள் அந்த பேனரில் பார்த்தீங்கன்னா நம்ம வளப்படுத்திய கல்லூரி, நம்மை வளப்படுத்திய கல்லூரி, அதை தான் நம்ம இப்போ அன்புவானன் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். வளப்படுத்திய கல்லூரி, அந்த உறவுகளை இப்போ சொந்தம் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோங்கிறத அந்த வாசகங்களை போட்டுருந்துருப்போம். பார்த்தீங்கன்னா அது நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ நாம் இங்கே கூடியிருக்கிறது வந்து இது வந்து தொடரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மனதில் வரணும். ரெண்டாவது, இந்த 91-92 முடிச்சு போன போது நாம் வந்து எல்லாரும் எந்த அளவுக்கு தொடர்புல இருந்தோம் அப்படின்னா ரொம்ப இப்போ நினைச்சோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா 1-2 பேர் தான் அந்த தொடர்புல இருந்திருக்கிறாங்க. ஏறக்குறைய எல்லாரும் நம்ம அங்கங்கே வந்து காரணம் எல்லாருக்கும் ஏறக்குறைய வாத்தியார் வேலையை கிடைச்சி அங்கங்கே போய் கரெக்டாக செட்டில் ஆகிருக்காங்க. ஒருவேளை இப்போ அது ஒரு கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும், இந்த கல்லூரிக்கு நன்றி சொல்லணும் இல்லையா?
கண்டிப்பாக அதனால தான் நம்ம அந்த தொடர்புகள் கூட விட்டு போச்சோம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் கொஞ்சம் போராட்டம் மிகுந்த காலகட்டம். அதனால நமக்கு அந்த ஒரு வாய்ப்புகள் நம்ம தொடர்புகள் இருந்திருக்குமா இருக்கும். ஆனால் நாம செட்டில் ஆகிட்டதுனால ஒருவேளை தொடர்புல இல்லாமல் இருந்தோமா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ நாம் அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு இப்போ நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அதற்கான ஒரு அடித்தளத்தை அமைச்சிருக்கிறோம். இன்னும் இது தொடர வேண்டும். நம்முடைய இந்த நட்புங்கிறது இனிமேல் இப்போ உள்ள இந்த எல்லாமே 50-50க்கு மேலே உள்ள நிலையில இப்போ கூடியிருக்கிறோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நமக்குள்ள பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்புகள், ஏன்னா புரிதலோட பரிமாறிக்கொள்வதற்கான நட்பு கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனால இந்த ஒரு 50 வயசுக்கு மேலே மீண்டும் பழைய உறவுகளை புதுப்பிச்சு அப்படி கொண்டு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். இது தொடரணும். இது ஒவ்வொரு வருடமும் இது நல்ல நிலையில நம்ம வருவதற்கு ஏதோ இன்றைக்கு அன்புவாணன் மிகப்பெரிய எஃபர்ட். அதனால நாம எல்லாரும் சேர்ந்து இப்போ அன்புவாணனுக்கு ஒரு மிகப்பெரிய அவங்க அன்புவானோட சேர்ந்து இப்போ பிரின்ஸு, நான், ஜான்சன் 3 பேரும் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஸ்பீடப் ஆனது ஜஸ்டின் ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு ஒவ்வொருத்தர் நம்பரையும் பிடிச்சி எடுத்து அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க பார்த்து இணைந்த பிறகு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி நம்ம குடும்பத்தோட இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துறீங்க. அதனால தான் இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 50 பேர் இன்றைக்கு நம்ம 120 பேர்ல 50 பேர் இன்றைக்கு வந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சாதனை. அதனால அன்புவாணன், பிரின்ஸு, ஜான்சன் இவங்களுக்கு 3 பேருக்கும் நான் உட்பட கொஞ்சம் நல்ல எஃபர்ட்டு. இதை இந்த 4 பேர் தான் நம்ம செய்யணும் அப்படின்னு இல்லை. இன்னைக்கு 50 பேர் வந்துட்டோம். 50 பேரும் சேர்ந்து இனிமே இதை ஒரு நமக்கான ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திட்டு வருடம் இந்த விஷயங்களை எப்படி அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட இதை நம்ம தொடர்ந்தோம்னா அது மிக பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ திமோத்திலாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. அடுத்த நிலையில் ஏற்பாடு பண்ணேன். அவரே பொறுப்பெடுக்கிறதா கூட சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி நமக்குள்ள சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு ஃபாதர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஃபாதர் நேற்று சொன்னது இப்போ ஒரு ஃபேமிலி மீட்னா நல்லா இருக்குமே அப்படின்னு. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே நம்மளே ஃபேமிலி மீட்னு சொல்லி தெரியாம மாட்டிட்டாங்க. அவர் என்ன நிலையில இருக்காரு நமக்கு தெரியாது. நம்மளாம் விவரமா வச்சிருக்கோம். அதனால ஃபாதர் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க, என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க தெரியாது. முதல்ல தனியா கூப்பிட்டு நீ எப்படி இருக்க பார்க்கிற மாதிரி பரிசோதனைக்கு வர சொல்ற மாதிரி இருக்கிறோம். இது தகுதியான ஆட்கள் ஃபேமிலியோட வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு நம்ம பேசுறதுக்கு. ஆனா உண்மையிலேயே எல்லா நிலைகளிலிருந்து விடுபட்டு நம்மளுடைய கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருக்கிறோம். ஆனா ஃபாதர் சொன்னது மாதிரி இன்னும் நாம குடும்ப உறவுகளோட இன்னும் வரும்போது, ஏன்னா ஒரு 30களில் இந்த மாதிரினா கூட சில நேரங்கள்ல அது ஒரு சின்ன பயன்படுமா பயன்படாதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ கண்டிப்பாக அந்த குடும்ப உறவுகளோட நாம பிள்ளைகள் மனைவிகளோட வரும்போது இன்னும் அது ஒரு நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்து சொல்வதும் இன்னும் நம்மளை உயர்த்துவதற்காக இந்த விஷயங்கள் ஏதோ வந்தோம் ஒரு பகிர்வு, அது ஏதோ ஒரு ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது நம்முடைய வாழ்க்கைக்கும் பயன்படக்கூடிய அளவுல, இந்த கல்லூரிக்கும் பயன்படக்கூடிய அளவுல, இந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய அளவுல இந்த 3 கோணங்கள்ல இதை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக அது மீனிங்ஃபுல் ஒன் அப்படிங்கிற விஷயம் அதுக்குள்ள இருந்தால்தான் நாம இப்போ இந்த கூடுதல்ல ஒரு அர்த்தம் இருக்கிறதாக இருக்கும். அதனால அந்த சிந்தனைகளை உருவாக்கி நாம அடுத்த நிகழ்வுகள்ல எப்படி அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து 4 பேர் முடிவு பண்ணி இனிமே செய்ய போறதில்லை. நம்ம எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணி நாம எல்லாருமாக இணைந்து செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக இனிமே வரக்கூடிய முயற்சிகள் இருக்கணும். அதற்கு இந்த 91-92 பேட்ச் அத்தனை பேர் சார்பாகவும் செக்ரட்டரியேட்டையும் இந்த கல்லூரியினுடைய செக்ரட்டரிங்கிற முறையில் உங்களோட வேண்டுகோளை வைக்கிறோம். அதற்குரிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்தபடியாக இந்த தன்மையோட நம்ம இதை அதனால வந்திருக்கக்கூடிய ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் சில நிகழ்வுகள்லாம் இருந்தாலும்
அதையும் வந்து கடந்து எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கெலாம் வீட்டில் ஒரு சின்ன நிகழ்வு இருந்தால் கூட அதை ஒரு துக்க நிகழ்வு இருந்தால் கூட அதையும் முடிச்சுட்டு எப்படியாவது கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்து இருக்கக்கூடிய இதை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பல பணிகள். அதுக்குள்ளேயும் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஆர்வம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப அது ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதனால் ஒன்ஸ் அகேன் இதை ஏற்பாடு நாங்கள் ஒரு தடவை பண்ணாலும் வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த கலந்து கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகளையும் இன்னும் இதை செழிப்பாக கொண்டு போவதற்கான வாழ்த்துக்களையும் கூறுறேன். இந்த நேரத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசாரங்கள் இவர்கள் தான் நமக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். இது என்னன்னா காலேஜில் படிக்கும்போது அன்புவானன் வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இவன் 10 புக்கை தூக்கிட்டு வருவாங்க, பிலாசபி நடத்துவாங்க, புரிஞ்சதான்னு கேட்டாங்கன்னா தானே அடுத்த சிக்கலே வருவாங்க. சொன்னது ஏதாவது புரிஞ்சதா ஆனாலும் புரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. இருந்தாலும் சில வாழ்க்கையினுடைய சில டிசிப்ளின்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கற்றுக் கொடுத்த படிப்புங்கிறத விட வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த இடம் அதுதான் இங்கே நம்ம அதிகமாக பயன்பட்டதாக நாம் ஒவ்வொருத்தரும் உளமாற உணர்வோம். படிப்பு எப்படி படித்தோம், ஏன்னா ஒரு விஷயம் படிக்கும் போது பிஎட்டை பொறுத்தவரை இது எல்லாத்துக்கும் மனசில் இருக்கக்கூடியது தான். அதனால் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுக்கக்கூடாது. பிஎட்டை படிக்கும்போது அப்படி எப்படின்னு ரொம்ப பயந்து போய் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாததை வச்சு 10 மாதம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வெளியில் போனோம். ஆனால் இப்போ அது 2 வருஷமாக இருக்கு. எப்படி பயன்டாடி கொண்டு போகிறாங்க அவ்வளோ. அதனால அது அப்படி இல்லாததுனால தான் நிறைய வாழ்க்கையை படிக்க முடிஞ்சது. அந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்கள் அதில் ஜாம்பவான்கள் இப்போ உட்கார்ந்து இருக்கிற இந்த இப்போ நமக்கு நம்ம முன்னால ப்ரொஃபசர்ஸ் வந்து ஒரு 3 பேர் நம்மளோட ஃபாதரோட சேர்த்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஸ்டாலின் சாரையும் சேர்த்து 4 பேர் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அது என்ன சொல்றது, அது அவ்வளோ மிகப்பெரிய ரோல் மாடலாக நமக்கு நிறைய தாக்கங்களை நமக்குள் ஏற்படுத்தி வருது. ஏன்னா இன்னைக்கு சந்திரகுமார் சார் இருக்காங்கன்னா ரொம்ப எளிமையாக இங்கிலீஷ்னா பயக்காட்டுற ஆட்களாக பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கிலீஷ்னா பிடிக்க வச்ச ஒரு ப்ரொஃபஸர், இங்கிலீஷை நேசிக்க வச்ச ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே பேச்சு எளிமை அதை இவ்வளவு ஈஸியாக பண்ண முடியுமா? அப்படி அணுகுமுறை ஒருவேளை ஈஸியாக இருந்ததுனால அந்த பாடமும் அதே போல் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட ஒரு எளிமை இதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா இப்போ நம்ம டீச்சர்ஸாக வர நிறைய பேர் திருவந்தி இருக்கிறோம். அடுத்தது நம்ம அமல்ராஜ் சார் இருக்கிறாங்க. அவங்க நம்ம ப்ரொஃபஸர் மாதிரியே ஒரு நாள் நம்மகிட்ட பழகினது கிடையாது. இப்போவும் அதே தன்மையில தான் இருக்காங்க. ஏன்னா தோளில் கை போட்டு என்ன சார் சொல்லுங்க வைங்க அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர் ரொம்ப நம்மளோட அப்படியே நம்மளோட ஒருத்தராக மிங்கிளாகி பழகி இப்படியும் ஒரு ப்ரொஃபஸர் வந்து இப்படி ஸ்டூடெண்ட்ஸோட இணைஞ்சு இருக்க முடியுமா, அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாங்க. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அப்படிப்பட்ட அது ஒரு வித்தியாசமான அது ஒரு தாக்கத்தை நமக்குள் ஏற்படுத்துது. அடுத்து அனராஜ் சார் ஒரு ஒர்க்கில் எவ்வளவு சின்சியராக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், எஃபர்ட்னா ஃபுல் எஃபர்ட் கொடுக்கணும். அந்த சீரியஸ்னஸ் ஒரு காரியத்தை கொடுத்தாச்சுன்னா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நான்லாம் இப்போ 3 வருஷம் இந்த மாதிரி ஒரு விதமாக இப்போ 3 பேர் இருக்காங்க, 3 விதமான குவாலிட்டிஸை அவங்கள்ட்ட பார்க்க முடியும். காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி அன்புவானன் வந்து இதை பண்ணுறதுக்கு 1 வாரமாக அங்கே வீட்டில் சொல்லி பார்த்து எல்லாத்தையும் முன்னாடி போட்டாரோ. இப்போ சாரெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் அந்த ஒர்க்கு நான் முடிக்கிற வரைக்கும் அதே மைண்டில் இருந்துட்டு இருப்பாங்க. அது அவ்வளோ தூரம் அன்னராஜ் சார் மாதிரி அவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு நம்மளாம் சாத்தியப்படுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு இப்போ கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. திரும்ப அந்த ஃபீட்பேக்லாம் என்ன ஏது முடிச்சிட்டிங்களா சீரியஸாக இருக்க மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படுவோம். நம்ம சார் பக்கத்தில் போகலைன்னா தான் பயமாக இருக்கும். போயிட்டு கூடயே சேர்ந்து தலைவாங்க. சார் அன்னராஜ் சார் பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். பட் அவருடைய அந்த சின்சியாரிட்டி அது வந்து பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி பல விஷயங்கள் பலரும் பல ரூபத்தில் பல விஷயங்களை நமக்குள்ள திணிச்சிருக்கிறாங்க. அதனுடைய வெற்றி தான் இன்றைக்கு நாம் ஆசிரியர்களாக, தலைமை ஆசிரியர்களாக, பிரின்சிபல்ஸாக பல பரிமாணங்களில் இன்னைக்கு பரிணமிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுன்னா எல்லாம் இந்த கல்லூரியில் இந்த பெருமகனார்கள் வழங்கிய சில கொடைகள் நமக்குள் ஆட்கொண்டு அதை வெளிப்படுத்தி வெற்றி அடைஞ்சிருக்கிறோம்.
அதுதான் இன்றைக்கு மகிழ்ச்சியான தருணம். அதனால் இன்றைக்கி அவங்க நம்மளோட இருந்து வாழ்த்துவதற்கு ஒரு சிலர் இப்போ அல்போன்ஸ் ராஜ் சார் இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு இரங்கலை தெரிவித்தோம். ப்ரொஃபஸர்ஸில் அவர் நம்முடைய இன்றைக்கு இல்லை. லைப்ரரியன் ஜஸ்டின் சார் அவர் நம்முடைய இல்லை. வால்டர் சார் டிடி சார் வால்டர் சார் அவர் இன்றைக்கு நம்முடைய இல்லை. இவங்களும் இந்த மாதிரி அல்போன்ஸ் ராஜ் சாரையும் இந்த நேரத்தில் நம்ம நினச்சி பார்க்கணும். அவர் இந்த மாதிரி டூரு இப்போ இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அல்போன்ஸ் ராஜ் சார் இல்லாமல் டூர் கிடையாது. நான் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒன்று பயங்கர ஜாலியாக சிரிச்சு செய்யக்கூடிய ஒரு மனிதர். வால்டர் சார் நம்மளோட கிரவுண்டில் இருந்து அப்படின்னு சொல்லி அது ஒரு மாதிரி அவரோட ஒரு இல்லையா. ஜஸ்டின் சார் அவரும் ஒரு மாதிரி அவர் நார்மல் ஸ்லாங்கில் ஒரு மாதிரி பேசினாலும் அவர் கொஞ்சம் சில நேரத்தில் கடுக்கடுன்னு இருப்பார். அது ஒரு மாதிரி அந்த மாதிரி அவரை இந்த 3 வரைக்கும் நம்ம எழுதிருக்கணும். நம்ம நண்பர்களில் கூட நஸ்ரீன், அப்புறம் ஜெரி, செங்கோல்ராஜ், இந்த மாதிரி ஒரு 7 பேர் நம்ம பார்த்தோம். 4 நம்மளுடைய நண்பர்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள். அதனால இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் மறுபடியும் நான் கஷ்டம் கொடுக்கும் போது நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்கிறத, நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத புரியாமல் தெரியாமல் தான் கண்டிப்பாக இந்த கல்லூரியை விட்டு வெளியே போயிருந்திருப்போம். 92 இந்த கல்லூரியை விட்டு நம்ம முடிச்சுட்டு போகும்போது சந்திரகுமார் சாருக்கு ஒரு தாக்கத்தை நம்மகிட்ட ஏற்படுத்தினதை புரிஞ்சிருப்போமா? இல்லை. அமல்ராஜ் சார் நம்மளோட இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்களா? இல்லை. ஆனால் அமல்ராஜ் சார் இதே மாதிரி நம்மளை ஒரு இந்த நினைவுகளோட போயிருந்திருக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் பரிணமித்த பிறகு இவைகளெல்லாம் உங்களிடம் வந்த விஷயங்கள் தான் அப்படின்றது இப்போ உணரக்கூடிய தன்மை. அதனால தான் இன்னைக்கு உங்களை எல்லாம் வளர வைத்து இந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் நிறைய எங்களுக்கு வேணும். உங்களுடைய தாக்கங்கள் கடைசி வரைக்கும் எங்களுக்கு வேணும். அப்போதான் இன்னும் நிறைய ஜெயிக்க முடியும், நிறைய விஷயங்களை செய்ய முடியும். குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு, கல்லூரிக்கு அப்படிங்கிற அந்த 3 விஷயங்கள்ல நாங்கள் பயணிக்கிற போது இன்னும் உங்களுடைய தாக்கங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பிளஸிங்ஸ் எப்பவும் வேணும். உங்களுடைய ப்ரேயர்ஸில் எங்களுடைய 92 பேட்ச் நினைவு வரணும். அதனால இப்படி ஒரே கலரில் போட்டு உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணுக்குள்ளே நிற்கணும்ல, அதுக்கான முயற்சி தான் ஜான்சன் எடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவர் அதனால தான் எல்லாத்தையும் ஒரே கலரில் உட்கார வச்சு கண்ணுக்கு நிறைவாக நம்ம இன்னைக்கு காட்டணும் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு அத்தனை பேரும் ஒரே கலர்ஃபுல்லாக இருந்து அவங்க காட்டணும். கண்டிப்பாக இந்த வண்ணம் உங்கள் எண்ணங்களை விட்டு மாறாமல் இருக்க வேண்டும். என்றும் உங்களுடைய பிளஸிங்ஸ் வேணும் அப்படின்னு நான் கூட கேட்டுக்கிறேன். இப்போ நாம இந்த நினைவுகளோட என்னுடைய இதை முடிச்சுட்டு இப்போ நாம இவங்களுடைய என்னதான் இருந்தாலும் இவங்களுடைய பிளஸிங்ஸ் வேணும். அதனால இப்போ நம்முடைய செக்ரட்டரி ஃபாதர் அவங்க வந்து நம்ம 3 ப்ரொஃபஸர்ஸையும் நம்ம ஒரு சில வார்த்தைகள் நம்மளோட இப்போ பகிர்ந்து அவங்களுடைய சிந்தனைகளையும் இன்னைக்கு நம்மளோட கொடுக்கும்போது அந்த 92 நம்ம போன உணர்வுகளை நம்ம மறுபடியும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால முதல்ல ரொம்ப அன்புக்குரிய பேராசிரியர் டாக்டர் சந்திரகுமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு Share mic. And my dear comrades, it is really a great opportunity for a person like me to stand before you again in my lifetime. Joseph, who once sat before me and listened to me what all I told in the class. Actually, I am in a position now to sit and listen what you say. I have already been seated, retired in 2001, but still somehow God has granted me to go on continue. Sometimes I used to wonder, why is God has given me such a long lease of time? It may be
witness occasion like this. That's what I feel. That is the great blessing. And from the speech of Mr. Anbuvanan and Shekhar, I could recollect two things. The first one, at the time of leaving the institution, you were young, energetic, and the future is not yet fixed. And you may not know where you are going. What is it that is waiting for you? How many children you will have in future? So many anticipations, expectations, which might have tormented your hearts, even at the time of joining a job, working in a particular institution. But after some time, getting married, getting children, having seen them grown up, you are slowly coming to the normality. A man is complete only when he has a group of people around him. That's what we call a family. In psychology and sociology, we have studied family is the primary group. And there's a verb, there's a proverb that's saying, a man is what is taught, what was taught, what is being guided by the family. Usually they will say, behind the success of every man there will be a demon. I don't know how many of you agree with this. It may be fact, but it's a proven one. The family is the most important thing for a person to come up in life. And the success of the individual in 40 or 50 or 60 or 70, that also was already decided by the family. So now you are all in a family, you are all in a balanced condition. We have started losing balance. I find it difficult even to stand. You are very strong, supported by your family, supported by your psychological characteristics, your emotional competence, intellectual caliber. So you are the persons now required for the society. That's what we have been. When I come to know that so many of you have been elevated to the grade of headmasters, and sometimes you will be running the institutions, or you may be doing certain things connected with education. All these have become a possibility because of the family you have created around you. The same thing we enjoyed at the time of doing the job of teaching here. You know, in 1975, myself and Dr. Mangalraj joined on the same day. And then came RIT Sir Professor Arisami, and then came Bojo, I think, then Anaraja sir. Anaraja sir? And then Alphonse sir, like that. At that time, you know, we were young, around 30. Amarraj was less than 30. And he was always a prince, you know. There is one English professor in St. Xavier's, Dr. Tyagarajan used to call him. You know, whenever he happened to see me, University was there, the university is there. Because he was so young, so accommodative, and helpful to all. We, all of us had only minimum requirements, minimum expectations. We didn't expect anything great. Our wants were very much limited. So that is the reason why, and we didn't have much ambition also. If you have become a lecturer, something very rare, almost all of us were called and given the job. No one fought, no one did come with recommendations, something like that. Everyone was appointed just by calling. Come and join. That's all. Father Srinivas just wrote me a letter. You come and join. That's all I received. No interview. Dr. Amalraj, only oral introduction. You come and join. So that's why we were called.
and we remained grateful to the institution. There is no conflict, there is no in-group. All were one, sat together, always talked together, ate together, played together, and did all the college jobs together. That is the secret of enjoyment, happiness. As a family, with you, that you are the proof of that. All would be one. Together we will be moving about. The same thing, you may also be practicing in your institution. What is needed for the head of the institution is to unite the staff. That is the major responsibility. The head of the institution is meant for not making groups, divide and rule policy. That's what many other people are doing. Such institution won't thrive. Whatever be the differences existing among the student teachers, as a head of the institution, you have to bring them together. Then only the institution will grow. And that's what almost expressed by Anbuvana. That's how the teachers were in those days, how they worked, how we enjoyed all these things. Sagar beautifully put up one important thing. That is, it's a place where you can leave out your stress. The working place should be something where you should not feel the stress. But now the place of work is the place of stress. It should not be. Unless you start enjoying the job, whatever it may be. A teacher or a professor or a lecturer, a headmaster, whatever it may be. Unless we enjoy the time, unless we enjoy the work, unless we enjoy talking to others, moving into others, we will be accumulating stress. Stress yes, in a way it is an outlet. When you go outside of your working spot, when you happen to move with your former friends, it's almost like a childhood friendship. Actually, you are not child at the time, you are youth. But even then, it was a childhood days for you as far as the teacher education is concerned. So such friendship and all these things definitely would ease our stress, your strain. In those days we used to sit here, all the professors, from morning 8:30 to evening 8:30, because emergent classes would be over by 8. Only afterwards we used to go home. But we didn't feel any stress. Because professors are so accommodative, we were so cooperative, everything is interesting. No backbiting, no what we call camaraderie, and no groupism, nothing of that sort. And again, no one will try, I was the senior, I am the senior most. You came, you are a junior. That type of problem never happens. So the working spot is something very important, and as he has pointed out, that type of problem should not exist. And now I am very happy to see that as birds of same feather, we have come, we have started interacting. But instead of calling you birds of same feather, I would like to call you birds of same plumage. Already you will start having the crowd. You are not ordinary teachers. You have come more than that. 28 years or 29 years experience means already attained that excellence. There is what we call actualization. You have started actualizing things. You have learned how to make others actualize things, how to be creative, how to be novel. So to a group of these enlightened ones, I am very, very happy that those who were with us as small children at home, as far as the teacher education is concerned,
Now they are grown up. They have already gone from the nest of St. Xavier's. They have flown to different places. Now in search of happiness, in search of love, in search of what we call boosting up their motivation, they have come up. That too to see us. It is really a very great feel. You know, a poet has beautifully written, many a glorious past I have experienced. But that's a line. Many a glorious past. In my lifetime of 95 years, I have come across so many incidents, meeting so many people, exchanging so many ideas, guiding so many people. But in spite of all this, what I experience today is, this is the greatest glorious day for me, for us, because you have come in search of us. You haven't forgotten us. You say, we will say, once it is old, discard, throw it away, useless. But true to the words of the Bible, when your father is old, when your mother has lost her parents, don't cast them away. God doesn't like. The more you like your parents, the older they may be, you will be reaping all blessings from the Lord. The same thing I am sure we are accruing from you. You are heaping on us the blessings by coming back to the institution. You may feel that you are happy to see the past professors and the institution like this. But we are more happy. You have come in search of us. The home of St. Xavier is always open. The nest is always filled. Always the nest is full. The family is full. In spite of that, we are always ready to welcome you back to the home. You can be with us, enjoy us, get refreshed, and then you may go back. I am sure God will bless you abundantly. It's not only on you, on your family members, on your children, on your family members, all. And one day you will say, I went to St. Xavier's, it was for me. That is the spirit you must have. That's what I pray God should do so. With all these blessings, I take leave of you. Wish you all the best. Thank you, sir, for your heartfelt blessings to us. It will encourage us to do our job more successfully. Next, I would like to invite Professor Dr. Ananda to bless the gathering. Respected Reverend Father Dr. Puspara, Director of the Alumni Association. Respected Dr. Sandra Kumar, my teacher, great professor of the nation. Respected Dr. Amal Raj, my teacher, great professor of our nation. Dear Dr. Selvaraj, great entrepreneurship and old each member of old Vice Association. Mr. Rajkumar, he is a member, and other EC members, and the staff of this institution who both teaching and non-teaching. Dear friends, today I am very happy that you have come here after 26 years to this our college campaign. Really I appreciate your great gratefulness. Now, many people they get the goodness from the institution and they may forget it. But I appreciate your gratefulness, your goodwill, and your
குட் தாட் அண்ட் எவ்ரிதிங். நான் படித்த இடத்துல வந்து திரும்ப வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமானது. நான் இதே கல்லூரியில் தான் படித்தேன். பிஎஸ்சி சென்ட் சேவியர்ஸ், பிஎட் டாக்டர் அமல்ராஜ், சந்திரகுமாரன் பாடம் இருக்கிறாங்க. எம்எட் இதே கல்லூரியில் தான் படித்தேன். அதனால் இந்த கல்லூரி சேஷ நடத்தக்கூடிய கல்லூரிகளில் எந்த மாதிரி மதிப்பீடுகள் இருக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். அதனால தான் தந்தை சீனிவாசன் அவர்கள் அடிக்கடி ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் தூத்துக்குடிக்கு வருவார்கள். தூத்துக்குடியில் நான் ஆசிரியராக பணியாற்றினேன், 2 ஆசிரியராக. அங்கே வந்து அந்த ஜோனல் மீட்டிங் வருவாங்க, அல்லது நியூமேன் அசோசியேஷன் ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் அடிக்கடி எங்கள் சென்ட் சேவியர்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தூத்துக்குடி தான் நடக்கும். அப்போ அவங்க பார்க்கும்பொழுது தான் ஒவ்வொரு மீட்டிங் வந்துருக்கும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க, வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. பல சிக்கல், ஏன்னா என்னை அங்கே விட மாட்டேன்னு சொன்னாங்க ஸ்கூலில். இங்கே வந்து கட்டாயமாக சேர வேண்டியதில் அவங்க வந்து சேர்ந்தேன். வந்தோடனே என்னுடைய ஆசிரியர்களுக்கே நான் ஆசிரியர்கள் அவருடைய கோவக்கஸ் மாதிரி வேலை பார்க்கறது ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இது அனைவரும் கிடைக்காது. ஆசிரியர், நான் படித்த ஆசிரியர்கள் கூட சக ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒரு தன்மை எனக்கு கிடைச்சிருக்கு. அது காரணம் இந்த இயேசு கல்லூரியில் படித்தேன் நான் தான். ஆனால் நீங்களும் இந்த கல்லூரியில் படிச்சிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடைஞ்சிருக்கிறீங்க. இந்த கல்லூரியில் நடந்த நிகழ்வுகள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். பல முறை நானும் பல சோசியல் சபாஸ்ன்னு ஒரு மீட்டிங்காக சேலத்துக்கு போயிருந்தோம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ஒரு கல்லூரிக்காக போயிருந்தோம். ஆனால் நாங்கள் தங்கினது வந்து ஒரு பள்ளியில், டயசிசன் பள்ளியில். அந்த பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் பிரின்சிபல் அவர்கிட்ட கேட்டோம், நீங்களாம் எப்படி இந்த டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அவங்க சொன்ன வார்த்தை, எல்லா கல்லூரியும் டெஸ்ட் வைப்போம், இன்டர்வியூ வைப்போம். ஆனால் உங்கள் கல்லூரி சென்ட் சேவியர்ஸ் காலேஜில் வந்தாங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ ஒன்றும் கிடையாது பாரு, அப்படியே நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நாங்கள் சென்ற ஒரு மாதிரி திருச்சியில் ஒரு கல்லூரிக்கு போயிருந்தோம். அந்த கல்லூரி அந்த ஒரு பள்ளியில், அது நம்ம கிறிஸ்துவ பள்ளி கூட கிடையாது, அந்த பள்ளியில் வந்து கேட்டோம், நீங்கள் வந்து எங்கள் மாணவர்கள் உங்கள் பணியாற்றி கொண்டிருந்தாங்க. அவர்கள் நான் சொன்னது வந்து சேவியர்ஸ்னு தனியாக தெரியுது பாரு, ஆனால் நாங்கள் சேவியர்ஸ்னு இன்டர்வியூ வைக்க மாட்டோம், அப்படியே எடுத்துக்கிடுவோம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நல்ல முத்திரையை கொடுத்தது என்றால், அந்த கல்லூரி கொடுத்தது என்றால், இந்த கல்லூரியில் பணியாற்றிய பேராசிரியர்கள், தந்தைமார்கள், அருட்தந்தையர்கள் அவர்கள் கொடுத்த மதிப்பீடு தான். அவர்கள் கொடுத்த அந்த ஒரு மதிப்பீடு தான் இன்றைக்கும் சென்ட் சேவியர்ஸ்னா தாராளமாக நீங்கள் அப்பாயின் பண்ணலான்னு சொல்லுவாங்க. இப்பொழுது கூட என்கிட்ட நிறைய கல்லூரிகள் இருந்து பிரின்சிபல் வேணும், அது உங்கள் கல்லூரியில் படித்தவங்க தான் நல்லது, உங்கள் கல்லூரியில் பிஎட் எம்எட் பிஎஸ்சி முடிச்சுனா நல்லா இருக்கும், அட்லீஸ்ட் பிஎஸ்சியாக உங்கள் கல்லூரியில் படிச்சிருக்கணும். இன்னைக்கு பல கல்லூரிகள் வந்து என் இடத்துல கேட்டுட்டு இருக்கிறாங்க. வேறு மாணவர்கள் கிடைத்தா கூட இல்லை நீங்கள் நம்ம கல்லூரியில் படித்தவங்க கொடுங்க, இல்லை அந்த ஒரு நல்ல ஒரு கல்லூரியில் நாம் படிச்சிருக்கிறோம். நானும் இந்த கல்லூரி பழைய மாணவர்கள் பெருமைப்படுறேன். இந்த கல்லூரி படித்தனால உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைதிக்கு நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. மிஸ்டர் சேகர் போனவங்களாம் அந்த கல்லூரியில் படிக்கும்போது நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சில இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளினே பார்க்கலாம். ஒரு கூட்டமாக போவோம். நாங்கள் வந்து ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, கைட் போயிட்டு இருந்தோம் கீழில் மணிமுத்தாரில். அப்போ போயிட்டு இருக்கும்போது சில இடம்லாம் சவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேர் இங்கே வந்துருக்குறாங்க, என்னப்பா நீங்கள் சத்தம் போடாமல் வர முடியாதா? அதாவது மலையில் வந்து நம்ம சவுட் பண்ணோம்னா அனிமல்ஸ் எல்லாம் கலைஞ்சு ஓடும், அவங்க டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள், அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி நீங்கள் டீச்சராகவும் தலைமை ஆசிரியர்களாகவும் முதல்வர்களாகவும் பல எதிர்பார்ப்பாக இருக்கிறீங்க. ஆகவே ஒரு நல்ல ஒரு பண்புள்ள ஆசிரியர்கள் இந்த கல்லூரி உருவாக்கி இருந்தது, பண்பை உருவாக்கி இருந்தது. ஆகவே பல துறைகள் உள்ளவங்க இன்னைக்கு இருக்கீங்க. ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், முதல்வர்கள், அதே மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், எடிட்டர்ஸ், இந்த நியூஸ் பேப்பர், பிஸ்னஸ் பீப்புள், ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், பல துறையில் நம்ம சிறந்த விளக்க காரணம் வந்து இந்த கல்லூரி கொடுத்த ஒரு நல்ல ஒரு மதிப்பீடுன்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த கல்லூரிக்கு என்னோட சேர்ந்த நானுமே என்னுடைய வாழ்க்கையில் இந்த கல்லூரியில் படித்தனால தான் நான் வந்து சிறந்து விளங்கியிருக்கிறேன். நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவன். நான் தான் எங்களுடைய குடும்பத்தில் முதலாக படித்தவன். அப்படிப்பட்ட என்னை வந்து தேர்ந்தெடுத்து சேவியர்ஸ் கல்லூரி தேர்ந்தெடுத்து பிஎட் கல்லூரி தேர்ந்தெடுத்து அதுக்கடுத்து நான் முடிச்சுட்டு பணியாற்றின இடத்துல வந்து
இங்கே பணியாற்ற அழைத்தது இந்த இது சேஷவை குருக்கள் தான். ஆகவே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ரெண்டு பையனும் நல்லா செட்டில் ஆகி ரொம்ப மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்கிறேன். ஆனால் இந்த கல்லூரி கொடுத்த வாழ்க்கை தான் சொல்ல முடியும். இந்த கல்லூரி அன்றைக்கு எனக்கு பிஎட் கொடுக்கல அப்படின்னா நான் ஆசிரியர் ஆகிருக்க மாட்டேன். எம்எட் கொடுக்கல இந்த கல்லூரிக்கு வந்திருக்க மாட்டேன். ஆகவே நம்முடைய படித்த கல்லூரியை நாம் நோக்கி பயணம் செய்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் உண்மையிலே நாம் அதுக்கு நன்றி கடனாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கவும் செய்யணும். வெளிநாடுகள் எடுத்துக்கொண்டால் அமெரிக்க போன்ற நாடுகள்லாம் பழைய மாணவர்களை வைத்துக்கொண்டே நிறைய கல்லூரிகள் நடைபெறுகின்றன. பழைய மாணவர்களே கல்வி நிறுவனங்களே நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரில நம்ம ஏன் யோசிச்சு பார்க்குறோம், நான் பல முறை சிந்தித்து பார்ப்பேன். ஆகவே நாம் இந்த கல்லூரியில் படித்ததுனால நாம் பெற்ற நன்மைகளை நினைத்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கைகளை சிறந்து விளங்கவும், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், நீங்கள் உருவாக்கக்கூடிய உங்கள் குழந்தைகள், நீங்கள் உருவாக்கக்கூடிய அந்த மாணவ மாணவிகள்லாம் இந்த நம்முடைய கல்லூரி முத்திரையை பயிர்த்து பிறருக்காக வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும் வாழ்வதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. நன்றி பேராசிரியர் அவர்களே. அவர் சொன்ன ஒரு கருத்தை நீங்கள் முக்கியமாக குறித்துக் கொள்ள வேண்டும். பல வெளிநாடுகளில் முன்னாள் மாணவர்களாலே கல்லூரிகள் நடத்தப்படுகின்றன. இது அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. This will be a point for our discussion. Now sharing our experiences. அதனால தான் டீயை உள்ளே போய் சொல்கிறேன், டீ பிரேக் விடாமல், ஏன்னா டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால. இப்போது நமது மாணவர்கள் தங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் நேரம் ஒவ்வொருவராக வரலாம். மைக் வேணும்னா சொல்லுங்கள், அங்கேயே கொடுக்குறேன். அன்புக்குரிய சொந்தங்களே, செயலாளர்கள் தந்தையவர்கள் ஜனவரி 6 விதையை போட்டாலும் அந்த நன்றி உணர்வோடு நம் அனைவரின் சார்பாக அந்த விழாவில் பெருமைப்படுத்திய நம்முடைய 4 நண்பர்கள் அன்புவான சேகர், ஜான்சன், பிரின்ஸ் அவரோடு இணைந்து மெருகூட்டிய அன்புச்சவர் தெஸ்டினர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றேன். பல்வேறு பிள்ளைகளுக்கு மத்தியில் உண்மையில நம்மளாம் இருந்து பாருங்க, ஒரு குடும்பமாக இருந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு கண்டிப்பாக அவங்க இல்லைன்னா முடியாது. தந்தையவர்கள் கொடுத்தார்கள். ப்ளீஸ் அன்புவான ஜான்சன், அன்பு வருஷம் இந்த அரங்கத்துக்கு வந்த உடனே நானும் சகோதரர் சூசாளர் பகுதிக்கு வந்திருந்தோம். ஏற்பட்டால் இந்த ஒரு ரீயூனியனை ஏற்படுத்திய நம்முடைய நண்பர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஃபோனில் ஆர்டர் பண்ணி அவங்களே இந்த சார்பை நம்முடைய அனைவருக்கு சார்பாக நான் போத்தணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் அருள் சகோதரர் சூசியாளர் அவர்கள் நம்முடைய இந்த 5 அணிக்கு மெருகூட்டிய ஜஸ்டின் வழிநடத்திய அன்புவானம், ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சிறப்பாக பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் பிரின்சிபாலாக இருந்தாலும் குடும்ப எல்லாம் விட்டுட்டு ரிஸ்க் எடுத்து நம்மளை சிறப்பாக பிரிவுபடுத்திய அன்புவானம், சேகர், ஜான்சன் பாருங்க, ஒரே யூனிஃபார்ம், ஒற்றுமையை புரியுது. ஜான்சனுக்கு ஒரு பணிவான அன்பான வேண்டியது. அடுத்த யூனியன்ல எங்க வீட்டுக்காரங்க ஆளுங்க எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் வளர்ச்சி ஒற்றுமையா ஒரே யூனிஃபார்மா. ஒன்று மட்டும் உண்மையை சொல்றேன், நான் காலைல சென்னையில இருந்து 7 மணி தேடி தான் சென்னைக்கு வந்தேன். 5 மணிக்கு 4 நண்பர் சௌரபுத்தம் கார் எடுத்து கிளம்பணும். அப்ப எங்க வீட்டுக்காரங்க கேட்ட வார்த்தை, எங்கெல்லாம் கூட்டி போக மாட்டீங்களா, நீ படிச்ச காலேஜ் நாங்கள் பார்க்கக்கூடாதா, வர பொறுமையா இருக்கு, அது காலம் நாங்களே தான் பார்க்க போறோம், 20 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா. அதனால முக்கியமான உண்மையில ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஜான்சன்லாம் பாருங்க, ஒரு ஃபேக்டரி இருந்தாலும் கூட ஒரு ஒற்றுமையின் சின்னமாக ஒரு குடும்ப உணர்வோடு உறவுகளை நேசிக்கும் உயிரை கொண்டு சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய நேரம்
அனைவரும் எழுந்து நின்று பலத்த கரவொலி எழுப்பி அவர்கள் கொண்டாடப்படுத்தி கௌரவிக்கின்றார்கள். ஜான்சன் சேகர் வேலை பாருங்க. ஒரு கிராமத்துலாம் போய் வளர்ந்துருக்காங்க. அட்ரஸ் வச்சு போனை வச்சு இங்கே இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் சார் இப்படி சார் ரொம்ப ஆக்டிவா இருப்பாப்ல. அந்த வேளை இந்த விழாவை வெறுகூட்டிய நட்பு சகோதரர் ஜஸ்டின் அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி இப்பொழுது நாங்கள் ஜஸ்டின் அவர்கள் உங்களுடைய அனுபவங்கள் பகிர்ந்து கொள்ள வச்சாங்க. மரியாதைக்கும் பாசத்திற்குரிய அருள் தந்தை அவர்களே, எங்களை எல்லாம் செடியாக இருந்தபோது எங்கள் மத்தியில் உழைத்த கலைகளை எல்லாம் எடுத்து இன்றைக்கு ஒரு மரமாக வளர்த்து இந்த சமுதாயத்திற்கு கனிகளை உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பணியை செய்வதற்கு காரணமாக இருந்த பேராசிரியர் பெருமக்களே, உங்களை நாங்கள் இந்த அருமையான நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றோம். உண்மையிலே சொல்ல போனால் நான் ஒரு இயேசு சபை குடும்பத்தை வளர்க்கப்பட்டவன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஏனென்றால் 6 ஆண்டுகள் இந்த இயேசு சபை கல்லூரிகளிலே பயின்றவர். பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட், பிஜிடிசிஎல். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் கூட உண்டு. அது அண்ணன் சார் சொன்னாங்க, படித்த கல்லூரியிலே அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இயேசு சபை நிறுவனத்தில் வேலை கிடைக்கலன்னு ஒரு ஏங்கினேன். அந்த இயக்கம் எனக்கு உண்டு. அன்புக்குரிய இளம் தளிர்கள் என்று தான் சொல்லணும். எல்லாரும் எனக்கு ரொம்ப இளமையா இருக்கீங்க. நம்ம ஜான்சன் பயங்கர ரொம்ப இளமையா ஆகிட்டேன். அதே பூமி உருண்டை சொல்லுவாங்க. படிக்கும்போது நான் உருண்டாது இல்லை, ஜான்சன் சயின்ஸ் சென்டர் போவான். மாப்பிள்ள உருண்டடா ஏதாவது கம்பி கட்டின இந்த மாதிரி நம்ம ஒரு ரொம்ப அனுபவபூர்வமாக ரசித்து இந்த இதை செய்திருக்கிறார்கள். நான் கடைசியாக தான் உங்களோட அனுபவம் எனக்கு எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. எங்கள் அண்ணன் எனக்கு சொன்னார் ஒரு அன்பு லெட்ரு அனுப்பிச்சிருக்காரு. நான் கடைசியாக தான் பார்த்தேன். அன்பு எனக்கு பேசினாங்க. அன்பு நீ கவலைப்படாத, என் நேரம் முடிஞ்ச அளவுக்கு நான் சேர்க்கிறேன். ஓரளவுக்கு செய்யக்கூடிய பணியை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அடுத்த ரீயூனியன்ல நிச்சயமாக ஒரு 90 பேரை சேர்த்துருவோம். அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது. விட்டு போனோம்னா நேற்று எங்கள் பெரிய ஸ்டேஷன்லாம் வீட்டில் போய் தூக்கிட்டு இருந்தோம். பெரிய ஸ்டேஷன்லாம் வீட்டில் சேர்ந்துருந்தா என்னுடைய நண்பர் நிலக்கோட்டையில் ஒருத்தர் இருக்கிறாரு, சில்வார்பட்டியில். அவரை போய் அவருக்கு நான் கட்டளையாக வச்சுருக்கேன். 1 மணி நேரத்தில் எனக்கு அவர் நம்ம ஃபோன் வேணும்னேன், ஃபோன் நம்பர் வேணும்னே. அவர் முதல்ல ஃபோன் பண்ணும்போது நான் வரமாட்டேன் இருக்கேன். அதனால யாரை எப்படி அடிச்சா வருவான்னு தெரியும். பிஜேபி கிட்ட வச்சு அடித்தேன். பிஜேபி கிட்ட சொல்ல வந்துட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷம். அதனால ஒவ்வொருத்தரையும் எப்படி அடிச்சா தெரியும், ஜஸ்டினை எப்படி அடிச்சா வருவாங்கிறது தெரியும். அதே மாதிரி அடிச்சு வந்துட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. தந்தை அவர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் சொல்லிக்கிறோம். நாங்கள் உண்மையிலே எங்களுடைய ஆசிரியர் பணியில் ஒவ்வொருத்தருமே நாங்கள் இருக்கிறது பங்கு நாங்கள் பணிபுரியக்கூடிய பணியிடத்துல உங்களுடைய பெருமையை பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மற்ற காலேஜில் படித்த பிஎட்ல வர ஆசிரியர் காட்டிலும் நம்ம பள்ளியில படித்திருக்கோம், நம்ம கல்லூரியில படித்த ஆசிரியர் பெருமக்கள் தான் முன்னின்று நடத்துவாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன்ல எந்த ஒரு செயலாக இருந்தாலும்
ஒரு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அந்த பண்பை நம்ம ஆசிரியர்கள் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சில பேர் வர முடியும்னு சில வருத்தத்தில் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க. 10 பேர் ஒரு தவிர்க்க முடியாத சூழலில் வர முடியல. ஏன்னா கல்யாணம் எனக்கு சரியான முகூர்த்த நாள், அதனால கல்யாணம். இப்போ எனக்கும் இல்ல ரீஎலெக்ஷன் டியூட்டி பார்த்தாங்க. இப்போ அங்க இருக்கிறோம், நாளைக்கு காலையில் ரீஎலெக்ஷன், அதாவது பை எலெக்ஷன் டியூட்டியில திருப்பூரம் நானும் வேலை உடனே போனோம். அதனால தான் இந்த முதல் வாய்ப்பை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா உடனே கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி சொல்கிறேன். எங்களுடைய கல்லூரி நினைவுகளை மிக அற்புதமாக படம் முடிச்சிருந்த அன்புவானதுக்கு மீண்டும் ஒரு நன்றிகள். நேற்று நைட்டும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் ஆரம்பிடுனா திமோத்தி இன்னமும் இளமையாவே இருக்கா, என்னன்னே தெரியல. திமோத்திட்ட ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கோம். திமோத்தி தான் அடுத்த ஆண்டு ரீயூனியனை ஊட்டியில் நடந்ததுன்னு சொல்லி எடுத்துருக்காரு. அது நீங்க உங்களுடைய வாக்கை காப்பாற்றணும், சந்தேகம் கிடையாது. மாப்பிள்ளை நாங்கள் அங்கே எல்லாரும் வந்துருவோம், ஃபேமிலியோட வந்துருவோம். அதையும் பார்த்துங்க, எல்லாரும் ஃபேமிலியோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நாங்கள் எப்படி இருக்கணுமோ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலும் வந்துருவாங்க. அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. அவருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் நிச்சயமாக. எப்போது இப்போ அன்புவானன் 4 பேர் சேர்ந்து வந்துருவாங்க, இன்னும் ஒரு 4 பேர் வந்துருவாங்க. ஏன்னா சூசைடாக ரொம்ப ஆர்வமாக இருந்தாரு. அதனால எல்லாரும் சேர்ந்து அடுத்த ரீயூனியன்ல ஒரு 90 வரையாவது உருவாக்குவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தான் இது. ஆனால் ஒவ்வொருத்தரும் சரியான மார்க்கெட்டிங் பர்சனாக இருக்கு. ஒருத்தர் துண்டை போட்டு வைஃபுக்கும் சேர்ந்து பிஏடிக்காக யூனிஃபார்ம் போகும். இன்னொரு என்னன்னா ஊட்டியில் திமுத்தி ஃபேமிலியோட இவனுக்கு எஜுகேஷன் படிச்சாருங்களா இல்லை மார்க்கெட்டிங் இதுவே தேர்தல் அவசரத்திலும் இங்கு இந்த விழாவை சிறப்பித்து கொடுத்த ஜஸ்டின் மற்றும் வேதமுத்து அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வேதமுத்து அவர்கள் பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய ஆசான்களுக்கும் பாசத்துக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் முதலில் வணக்கம் சொல்கிறேன். 10 ஆண்டுகள் தான், 10 மாதங்கள் தான் இந்த கல்லூரியில் காலடி எடுத்து வைத்து நாங்கள் படித்தோம். உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுடைய பள்ளி வாழ்க்கையிலே அனுபவங்களிலே நினைத்து பார்க்க ஏராளமான அனுபவங்களுக்கு கிடைத்தது. எனது பெயர் வேதமுத்து. மதுரை தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியிலே 21 ஆண்டுகளாக பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இங்கே பயின்ற அனைத்து விஷயங்களையும் எங்களுடைய பள்ளி மாணவர்களிடத்திலே நாம் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இடமானது எங்களை உருவாக்கி இருக்கிறது, எங்களை வளர்த்தெடுத்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மிக்க நெகிழ்ச்சியாக இருக்கிறது. பத்து மாசமும் நாங்கள் பெற்ற அனுபவங்கள், சென்று வந்த பயணங்கள், அந்த சுற்றுலா உண்மையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த நேரத்தில் இதை நினைத்து பார்க்கிற பொழுது இன்னும் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த கூடுகையானது, ரீயூனியனானது நடைபெற வேண்டும். இந்த வருடத்தில் ஏற்பாடு செய்த இந்த ரீயூனியனை ஏற்பாடு செய்த திரு அன்புவானன், அந்த குழுவினர் உண்மையிலேயே அவர்களை கரவொலி எழுப்பி பாராட்ட வேண்டும். நெகிழ்ச்சியாக இருக்கிறது. வர முடியாத சூழ்நிலைகள். இப்போ எலெக்ஷன் ஆகுது, ஆக்சுவலாக 9 வரைக்கும் அங்கே போய் வாங்கணும். இருந்தாலும் அங்கே சென்று சேர்ந்து விடுவோம், எலெக்ஷன் டியூட்டியில் கலந்துக்கலாம், போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையிலே எல்லோரையும் சந்தித்து ஆசான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். அடுத்தடுத்து ஜஸ்டின் சொன்னது போல அடுத்த ஆண்டு
ஊட்டியிலே உண்மையிலேயே படிக்கிற காலகட்டத்தில் திமோத்தி ஊட்டியில் இருக்கிறான்னு சொல்லி அவரை தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் நினைச்சோம். ஆனால் ஃபோன் நம்பர்லாம் ஒன்றும் கிடைக்கல. இப்போ நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த அடுத்த ரீயூனியன் ஊட்டியில் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திடலாம். அதுக்கு இப்போவே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும். 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள்ள ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா இன்னும் அதிகமான நண்பர்களை சேர்ந்து கூடுகை செய்தால் இன்னும் நலமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு ஆசான்களிடமிருந்து நண்பர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி. இப்பொழுது அலுமினி அசோசியேஷனுடைய செக்ரட்டரி ப்ரொஃபஸர் லியோ அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். அவர்களை குழந்தைராஜ் நான் டீச்சிங் தங்கராஜ், இங்கே பாருங்க எல்லாரும் ஃபோட்டோ ஓகேவா? திருவாளர் ஜோ அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். பார்த்து கவனம் தட்டிக்கிட்டு காலை உதறி விட்டீங்க ஜோ. ஜோ இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. அவர் மட்டும்தான் விவரத்தோட ஃபேமிலி பிடிக்கிறது. நீங்க எல்லாம் போய் கண்டிப்பாக போய் தான் சொல்லணும். நேற்று என்ன செஞ்சீங்க, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க. ஆனால் அவர் வந்து விட்னஸோட கொடுத்தாரு. இன்னொருத்தர் ஃபேமிலியோட கொடுத்தாரு. அவரோட ஃபேமிலியோட தான். அதுக்கு வந்து நிச்சயமாக குடும்பத்துடன் ஒன்று கூடுவோம். அடுத்து வாங்க, ஒவ்வொருத்தரும் வந்தீங்கன்னா பரவாயில்ல. பேர் சொல்லி கூப்பிடணுமா இல்லை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்க? ஓகே, மைக் என்ன சொல்லுங்க, அங்கேயே தரேன். செய்தியில் இருக்கு, அதான் நல்லா இருக்கு. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருள் தந்தையர் ஆசான் அனைவருக்கும் எனது வணக்கம் கலந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேரு மனோகரன், மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் ராஜராஜ் சார் அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தாரு. பிஎட் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ஒரு 4 years ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ஹை ஸ்கூல், பிரைவேட் ஹை ஸ்கூல். அதில் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லாதனால ஐ சேஞ்ச் மை கரியர். 97 இருந்து I changed my career, started my career as a proofreader in a publishing company. Pondicherry 4 years நான் இருந்தப்போ I was made as promoted as a team leader and I had the chance to give training to the people. என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த ஒருத்தர் வந்து சென்னையில் வேற ஒரு கம்பெனியில் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறதை பார்த்துருக்காங்க அவங்க. அந்த மேனேஜர் அங்கே இருந்தவர் இந்த பையனை கூப்பிட்டு, நீ எங்கே இருந்து வந்த, உனக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டார். அப்போது அவன் வந்து மிஸ்டர் மனோகர் அப்படின்னு ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இருக்காரு. உடனே ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. 2001 அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணேன். இன்னும் வரையில் அந்த கம்பெனியில் தான் இருக்கேன். சயின்டிஃபிக் பப்ளிஷிங் சர்வீசஸ் கம்பெனி. அதில் நிறைய ட்ரைனிங் கிளாஸ் எடுத்ததில் த பெஸ்ட் ட்ரைனர் ஆஃப் த கம்பெனின்னு அவார்டு கொடுத்தாங்க. அப்போது
எப்படி உங்களால் இப்படி எல்லாம் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப பெருமையாக சொன்னேன். ஒரு வருஷம் பாளையங்கோட்டையில் சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. உன்னை பார்த்தாலே வந்துட்டு இவன் படிப்பானா படிக்க மாட்டானா, இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தா ஏற்றுப்பானா ஏற்றுக்க மாட்டானா, அவனை எப்படி ஏற்றுக்க வைக்கணும், அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் வந்து எங்களுக்கு அங்கே கிடைச்சது. அதோட தாக்கம் தான் இப்போ வந்து நான் சொல்லிக் கொடுத்தேன்னா முதலோட சொல்லிக் கொடுத்தான்னு உனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அனுப்புன இந்த கல்லூரி அப்போ காலேஜ் பேரையும் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. சென்ட் சேவியர்ஸில் படித்தேன். டிகிரி பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் சென்ட் ஜோசப்ஸ் திருச்சி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அப்படி மோல்டு பண்ணி கொண்டு போனதில் இது வரைக்கும் நான் வந்து அதுக்கு நன்றி கடன். இன்னைக்கு திருச்சியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்புனாங்க. 2010 திருச்சிக்கு வந்தேன். ஐ வாஸ் தேர் சின்ஸ் 2001. சென்னையில் வந்துட்டு 2010 திருச்சிக்கு வந்தாச்சு. நவ் I have 925 employees under me, and I am the general manager of the company for Trichy branch. இது எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைச்ச அந்த ஒரு பேஸ் தான். அதை வச்சு என்னோட முகத்தில் வந்து அங்கே கோவமே பார்க்க மாட்டாங்க. கோவப்பட்டு அவங்க பார்த்ததில்லை. ஏதோ ஒரு தடவை 2 தடவை கோவமாக பேசியிருப்பேன். அவங்க கேட்கும் போதெல்லாம் என்னோட பேஸ் அந்த மாதிரியான ஒரு மனநிலையை ஒரு திறமையை உருவாக்கிய இந்த கல்லூரியை இப்போவும் நம்ம வீடு மாதிரி நினைச்சு இப்போவும் I feel very proud of being a product of St. Xavier's College of Education, and I really appreciate the great efforts taken by the organizing committee, Anbu, Johnson, Shekhar, Justin, Prince. Once again we will be meeting. இதில் ஒரே ஒரு நேற்று நண்பர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நண்பர் கருப்பசாமி அவர் வந்து அப்படியே அவர் ஜாஸ்தி பேச மாட்டார். வந்து காதுகிட்ட அப்படின்னு பேசிட்டாரு. என்னையா சொல்லு, நல்லா சொன்னியா. இது இதோட நிறுத்திக்காம இப்போ எல்லாரும் 50 வயசு தாண்டி இருக்காங்க. எல்லாருக்கும் பசங்க எல்லாம் கல்யாண வயசுல இருப்பாங்க. நம்ம கெட்டதை தனியாக பண்ணுறதை விட ஒவ்வொருத்த பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கும்போது நம்மளை கூப்பிட்டாங்கன்னா எல்லாரும் சேரனால வருஷத்துல 4 கெட்டுதல் கூட நடக்குது அப்படின்னா இதை நாளைக்கு நான் கண்டிப்பாக அந்த ஸ்டேஜில் சொல்லுவேன். கவர்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு. அன்புவான அனுப்பின அந்த லெட்டர் என்னோட பேரண்ட்ஸுக்கு அங்கே நேட்டிவ் பிளேஸ் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கு. அவங்க வந்துட்டு யாரோ அன்புவானன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, காலேஜில் கூப்பிடுறாங்க அவங்க அப்படின்னாங்க. என்னோட அம்மாவுக்கு படிக்க தெரியாது. ஆனால் நான் இவ்வளோ படித்ததுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். அப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நான் உடனே அதுக்கப்புறம் அன்புவானுக்கு ஃபோன் பண்ணேன். ஸோ அதுலேருந்து அப்படின்ற நண்பர்களை தேடி கண்டிப்பாக வந்தே ஆகணும். அதுவும் நான் ஃபேமிலியோட வரணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே இருக்கிற ஃபோட்டோவை போயிட்டு காட்டணும்னு சொன்னால் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அது வேறு சமாளிக்க வேண்டியிருக்கும். அவங்கெல்லாம் இல்லை அவங்களாம் ஃபேமிலியாக வரல, அவங்களாம் அங்கே வேலை செய்கிறவங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நான் இந்த பக்கம் இன்னும் ஒரு 2-3 days எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிட்ட ரூம்கெல்லாம் கூட கேட்டிருந்தேன். ஃபேமிலி ரூம் எல்லாம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இல்லை பேச்சுலராக தான் வரணும், முதல்ல பேச்சுலராக வருவோம் சார் தான் சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படி. இப்போ போயிட்டு ஃபோட்டோ காமிக்கும்போது கொஞ்சம் இந்த ஸ்டீஃபன் போயிட்டு சமாளிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும். பட் டெஃபினெட்லி we will meet once again with all our family members and we'll have a family get together. I thank you all for this great opportunity. Thank you very much. சொந்த காசை போட்டு சூனியம் வச்சுக்கிறது நைட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. இருந்தாலும் இப்போ வந்து உறுதிமொழியோடு வந்திருக்கிறாரு. விட்டுறாதீங்க. ஒரே விஷயம், ப்ரொஃபஸர் லியோ அவர்கள் அலுமினி செக்ரட்டரியாக இருக்காரு. இப்போ இன்னொரு பேராசிரியராகவும் இருக்கிறார்கள். அவருக்கு மரியாதை செய்ய பிரின்ஸ் அவர்களை வருமாறு நம்மளோட அழைக்கிறேன்.
எல்லாரும் இங்கே பாருங்க, அவங்க சார் மறைக்காம உள்ள வாங்க. இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. ரெடி? ஒன் மோர் ரெடி? ஓகே, தேங்க்யூ. லியோ சார் வந்து நம்ம மறக்கவே முடியாது. அவர் தான் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் அவர் தான். 4 டைம் வந்தப்பையும் எங்களை ரிசீவ் பண்ணி அவர் தான் வந்து இவர் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாரு, எப்படி செய்யணும்னு கைட் பண்ணாரு. அதனால் இன்னொரு தடவை படத்தை கையில் வந்து கொடுக்கலாம். பெரும் மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். நம் பள்ளியினுடைய செக்ரட்டரி ஃபாதர் அவர்களே, உங்கள் கரம் தொட்டு உங்கள் பாதம் பணிந்து அருமையான இந்த காலை வேளையில் உங்கள் தெய்வீக ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நான் தொடங்குவதில் பெருமிதமும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதைத் தொடர்ந்து நம் கூட்டத்தினுடைய மிக சிறந்த தூண்களாக நம்முடைய ஆசான்கள் அவர்களை நினைத்து பார்க்கிறோம். மனநிலையுடன் மகிழ்ச்சி அடைகிறோம். நெஞ்சம் நிறைந்த நன்றியோடு தொண்டை அடைக்கிறது. சாதாரண நான் பேச ஆரம்பிச்சா ஒரு மணிக்கணக்கில் பேசுவேன். ஆனால் நீங்க ஒரு 5 நிமிஷத்துல பேசிடுறோம். டைம் கரெக்டா சரியாக 12 மணிக்கு இருக்கிறதால இந்த கல்லூரி நாட்கள்ல நம்முடைய ஒவ்வொரு ஆசான்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்கின்ற பொழுது ஐயோ சார் Let us all give a standing ovation to Professor Babaji. சார், அருமையான ஒரு தருணத்தில் என்னுடைய ஆசான் போச்சு சார். அவரே இப்பொழுது ப்ரொஃபசர் கோலியா அவர்களுக்கும் மரியாதை செலுத்துமாறு அப்படியே நில்லுங்க சார். பயாலஜில வாங்க. சென்டர் வந்துருங்கப்பா, சென்டர் வந்துருங்க. அப்படி சென்டர் சொல்லிடுங்க. சென்டர் வாங்க, சென்டர் வந்துருங்க. சென்டர் சார், சென்டரில் நான் பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஏன்னா இந்த கெட் டுகெதரில் கூப்பிட ஆரம்பிச்சோன்னா முதல்ல சேர்ந்ததே பயாலஜி குரூப் பசங்க. அவங்க தான் முதல்ல வாட்ஸ்அப். ரெடி 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 கேமரா பாருங்க. One more, wait. Ready? Okay, thank you. மீண்டுமாக நம் ஆசான் திரு போஜிய சார் அவர்களையும் வணங்கி அவர் எங்கள் வாழ்வில் செய்த மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொன்னால் நேரம் தாங்காது. அப்பேற்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆசானாக எங்களுடைய பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தார். அவரையும் வணங்கி எல்லா ஆசான் பெருமக்களையும் வணங்கி இந்த அருமையான நன்னாளில் ஓரிரண்டு வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். நான் ஊட்டியிலிருந்து வந்தேன். இந்த சேவியஸ் காலேஜில் ஒரு 10 வருஷமாக எங்கள் ஊரில் நிறைய பேர் படித்தாங்க. எங்கள் குடும்பத்தில் 2 பேர் சொந்த ஓன் பிரதர் இஸ் ரெவரண்ட் ஃபாதர் ஆர்தர். அவர் 84 முடித்து நம்ம கல்லூரியில் முடித்து அப்படியே ஊருக்கு வந்தோடனே அவர் டைசிசன் ஃபாதராக போயிட்டார். எங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அவருக்காக நாங்கள் வைத்திருந்தோம். ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அவர் வந்த உடனே பிஎட் காலேஜில் வந்து அடுத்த மாதமே ஃபாதர் ஆகி இன்னைக்கு ஊட்டி டைசிஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரின்சிபல் அண்ட் பல பள்ளிகளை நிறுவி பல பள்ளிகளின் நிர்வாகியாக இன்றைக்கு கூட ஒரு பள்ளி நிர்வாகி தலைமை ஆசிரியர் தந்தையாக இருக்கிறார். நாங்கள் இப்போது சென்ட் ஜோசப் சயின்ஸ் ஸ்கூல் அட் ஊட்டியில் நான் சயின்ஸ் மாஸ்டராக இருக்கிறேன். அதே ஸ்கூலில் அவர் கரஸ்பாண்டாக ஹெட் மாஸ்டர் இருந்தார். ஊட்டி டைசிஸில் ஒரு 10 பள்ளிக்கூடங்களையும் இருக்கிறார். நம்ம ஸ்டீவனுடைய சொந்த ஊர் மைக்கேல் பாளையம்
எல்லா பள்ளிகளிலும் அவருடைய பெயர் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறது என்றால் நம்முடைய கல்லூரி. The whole credit goes to our college. See, there are no more words to say. See, I cannot find out such a words in dictionary. You may think, I'm definitely father. I'm not telling joke. See, really I'm proud and so happy that we cannot find such a college and we cannot find such a professors in our life. See, they have done a lot and a lot. So they have sacrificed everything for our life. See, today I am a very great teacher in St. Joseph's High School. See, I lead so many students in my life. See, for the past 25 years I have done a great job, what I feel personally. And the students who have come out under me, they are in very good position all over the world. Such a very big doctors, engineers, and so many fields. They are glittering like anything. See, the more credit goes to our St. Xavier's College. So when we came here, just we are nothing. Okay, ஒரு பையன் கையில் ஒரு களிமண் மாதிரி சும்மா ஒன்றும் இல்லாமல் ஒரு களிமண் மாதிரி வந்தோம். அப்போலாம் நாங்கள் சின்ன பசங்க என்னுடைய டாக்டர்ஸ்க்கு ரூம்மேட்டை பார்த்தா அவர் டாக்டர்னா ஏன்னா அவனுடைய சின்ன பையன் சாரெல்லாம் பார்த்தாரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அப்படியே சாரோட வந்து அப்படி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இந்த தாய் மடியில் ஒரு குழந்தை போல அவர்கள் வந்து அந்த பள்ளிக்கூட கல்லூரியில் இருந்த நாட்களெல்லாம் நினைத்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஒரு 29 ஆண்டுகள் கடைசி இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த ஒரு மிகப்பெரிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு நண்பர் ஜான்சன், பிரின்ஸ் மற்றும் சேகர் அண்ட் அவர் ஜஸ்டின் அவர்கள் வந்து உண்மையாகவே நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய நாளில் வாட் ஐ வுட் லைக் டு சே அப்படின்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஆர்கனைஸ் மீட்டிங் எவ்ரி இயர். ஆனால் அக்கார்டிங் டு அவர் வில்லன் விஷப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், டெஃபினெட்லி I will do my entire best and I am going to organize and we are going to organize in the sense you did not take it as I am, okay, and we all get together and we are going to form such a nice program next year in the same summer at Ooty. Okay, so we are very proud of அந்த நாட்கள் வந்து இந்த 2 நாள் இல்லை, அங்கே ஒரு 3 நாள் 4 நாள் இருந்தால் தான் ஊட்டி எல்லாம் அப்படி சரௌண்டு எல்லாம் ரவுண்ட் அடிச்சு ஒவ்வொரு நாள் எல்லா இடத்தையும் காட்டி ஒரு 2 பஸ் அரேஞ்ச் பண்ணி ஒரு 2 நாள் சரிங்களா. கொஞ்சம் அப்படின்ட்டு எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம். எல்லாமே லட்சத்துக்கு குறைவாக சம்பளம் வரணும் யாருமே இல்லை. எல்லாம் 25 நாள் சர்வீஸ் பண்ணிட்டாங்க சார் சரிங்களா. எல்லாருமே நீங்களாம் 50 வயது பசங்க வர எனக்கு பெறானா நான் அப்படியே என்னுடைய கிளாஸில் உட்காந்து வாழ்றது மாதிரி இருக்கீங்க நீங்களாம் பாருங்க. Definitely not I feel personally. See, when I was there, I was one among you. But when I came here, I feel myself as a teacher and you are my students. Because it shows nothing else other than you are young. Okay, you are young. There is no other meaning of it. Okay, so I am proud, I am so glad and I am so happy to get such a great opportunity. So first and foremost, golden opportunity what I have got right from you. When I heard the voice of Anbu, he has called right from past 1.5 month. See, almost 40 to 50 friends of mine, our friends, no, they have called regularly. Timothy, எங்கேயா இருக்கு, என்னையா இருக்கா, என்ன பண்ற, ஏது பண்ற, குட்டிலியா இருக்கியா, புடு பிடிச்சி அப்படியே எங்கேயா தான் இருக்கியா, என்னையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்புகிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன். முதல் நாள் நான் தான் அங்கே வருவேன் சொன்ன மாதிரி நேற்று காலை 6 மணிக்கு 4 பிடிச்செல்லாம் வந்து இறங்கி நம்முடைய ஆசான்களுடைய வீடுகளுக்கெல்லாம் சென்று சந்தித்த போது ஐயோ டாக்டர் சந்திரகுமார் சார் அவர்கள், டாக்டர் அமர்ராஜ் சார் அவர்கள், நம்முடைய செக்ரட்டரி ஃபாதர் அவர்கள்லாம் சந்தித்து அவர்களோடு நாங்கள் அழாவிய அந்த ஒரு நிமிடங்கள் ஐயோ the days you won't get. அதற்கு ஈடு ஒன்றுமே இல்லைங்க. You may get plenty and plenty crores or whatever you get. சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு பவுல் நிறைய ஒரு கோல்டன் ஜுவல்ஸ் கொடுத்தா கூட அது ஈக்குவல் ஆகாது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை படத்தையும் மூட்டை முடிச்சா கட்டி கொடுத்தா கூட அந்த நேரங்கள் செல்லாது. நம்ம ஸ்டாலின் சாரை பார்த்து நேற்று அத்தனை ஆசிரியர்களையும் சந்தித்த பேராசிரியர்கள், சாரி ஆசிரியர்கள் என்று சொல்லிவிட்டேன், பேராசிரியர் பெருமக்கள் நம்முடைய மக்களை சந்திக்கின்ற போது அத்தனை பேரையும் சந்திக்கின்ற போது ஸோ கிளாட். அதுக்காக there is no chance. சரிங்களா. நோ காம்ப்ரமைஸ் நோ மோர் வேர்ட்ஸ். ஸோ ஒன் சார்ட் ஆஃப் ஹாப்பினஸ் வி காட் ஹிஸ்டரி. அதை சந்திக்கின்ற பொழுது அன்பு, நான், ஜான்சன், பிரின்ஸு எல்லாம் வீடு விட சேகர்
பேர் போய் சந்தித்த அந்த நேரங்கள் ஹோல் டே, அந்த ஹோல் நேரம் ஒவ்வொரு நொடி துளிகளுமே ஒரு அது என்ன சொல்வது என்ன தெரியலைங்க. அப்படி ஒரு 11 வயசு 12 வயசு பையன் மாதிரி அப்படி ஓடி 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 கார் இருந்து இறங்கி அங்கே நிறுத்துவாங்க, இங்கே நிறுத்துவாங்க, இங்கே நிறுத்துவாங்க, அங்கே நிறுத்துவாங்க ஓடி ஓடி வீடுகளை செல்கின்ற பொழுது ஆசிரியர் பெருமக்களை அவர்கள் எங்களை அழைத்த விதம், அவர்களோடு அலாவியது மிக முக்கியமான அந்த நேரங்கள் வந்து கிடைக்காத ஒன்று. ஸோ ஸோ கிஃப்டட் சொல்றோம். சரிங்களா? என்னதான் அவங்க ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் அவர்கள் முன்பு நாம் அவர்களுடைய குழந்தைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிஃப்ட் ஆஃப் காட். சரிங்களா? நாம் இந்த கல்லூரியில் காலடி வைப்பதற்கு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காரு. நான் படிக்கும்போது என்னுடைய கல்லூரியிலேருந்து ஊட்டியில் வந்து கல்லூரி முடித்த ஒரு 50 மாணவர்கள் சென்ட் சேவியர்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணாங்க. சரிங்களா? 50. அதனால பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பர்சனாலிட்டி ஆளுங்கள்லாம் நம்ம காலேஜுக்கு அப்ளை பண்ணாங்க. ஆனால் ஒரே மாணவன் அந்த நீலகிரி மாவட்டத்தில் வந்து நானும் அருகாமையிலேருந்து என்னுடைய நண்பர் ஸ்டீபன், ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஸ்டீபன் என்னுடைய பிரின்சிபல், அப்போ என்னுடைய அண்ணன் இருந்தார் அந்த கல்லூரியில். அப்போது நானும் ஸ்டீபன் 2 பேரும் தான் அந்த சைட்லேருந்தே வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு வரும்போது பிரின்சிபல் இருந்தார். அதை தாண்டி அப்படியே வரும்போது பாலக்காட்டிலேருந்து சிறுவில் நாங்கள் 4-5 பேர் தான் அந்த கோவை, நீலகிரி, ஆல்மோஸ்ட் ஈரோடு மாவட்டம். அந்த நீலகிரி மாவட்டத்தில் ஒரே ஒரு முத்து வகை நம்ம யூஜின் ஃபாதர் எங்கே பக்கம் பிரின்சிபல் யூஜின் ஃபாதர் கோவை மாவட்டம். அப்போ நாங்கள் ஒரு 5 பேர் அப்படி வரும்போது யூஜின் ஃபாதர் இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஃபாதர். அப்புறம் அந்த 5 பேர் அப்படி வந்தோம்னா வரும்போது போகும்போது அந்த பஸ்லெல்லாம் அப்படியே அப்பா எங்கள் அனுப்பி தாங்கவே முடியாது. 50 இந்த ஆட்டம் போட்டோம்னா அது 20 ஆட்டம் போட்டு போவாருங்க. அது நினைக்க முடியல. இன்னைக்கு அது 20 வயசை விட குறைச்சிட்டோம். இந்த 2 நாள்ல பார்த்தீங்கன்னா சுத்தம் 16 வயசு தான். நேற்றுக்கு 15, நேற்றுக்கு 15, இன்னைக்கு 13. Such a time we had. See that God has given such a time that we have joined together and we had such a great opportunity has been given by God. I am so proud and I am very thankful to you all our dignitaries as well as our friends. தர்மியான நடையில் அடுத்த ஆண்டு இன்னும் எந்த அளவில் இதை அதிகப்படுத்த முடியுமோ, எவ்வளவு இதை நாம் சிறப்பிக்க முடியுமோ, மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவையும் நேற்றுக்கு நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். சரிங்களாங்க? அதை ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் let us join all the hands join together and we have made as a very superb one. அவருடைய நம்ம மனோ, நம்ம சேகர், ஐயா நம்ம இவர் சிஇஓ, அடுத்த சிஇஓவாக 3 மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸாக அடுத்த ஆண்டு நம்ம ஜோதிமணி, அது அப்புறம் தொடர்ந்து பிரிட்டோ சார், இவங்கெல்லாம் பயாலஜி சார், ஜோதிமணி சிஇஓ அவர் சொல்லியிருக்காரு நீலகிரி மாவட்டத்தில். ஏமுங்க சார் சார் 2 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். எல்லாரும் சான்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஒரு 10 நிமிஷம் ஆகி போச்சு அதிகமா. ஓகே, டயட் பிரின்சிபல் ஆண்டோ பூபாலராயன் சார், ஆண்டோ பூபாலராயன் இஸ் டயட் பிரின்சிபல். அப்புறம் இவர் ஹையர் செகண்டரி, எல்லாமே ஹையர் செகண்டரி, ஆல் ஆர் ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஸ். அப்புறம் இவர் சிஓ ரேங்க்ல இந்த 3 பேர் இருக்காங்க. ஜோதிமணியும் நம்ம சேகரும், அப்புறம் இவர் நம்ம பிரிட்டோ பாருங்க, நல்லா சிஓ ரேங்க் தயாமணி கம்ப்ளீட்டோட. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி அலுவலர்களாக அடுத்த ஓரிரு நாட்களில் நம்ம மாவட்டத்துக்கே வர இருக்கிறாங்க. ஸோ we are so glad to recall those days. அந்த நாட்களில் வரும்போது நாங்களும் அந்த மைக்கை முடிச்சுட்டு நாங்கள் பள்ளிக்கெல்லாம் வந்தாங்க, நான் பாரியா எங்கள் சிஓ என் நண்பரியா அப்படின்னு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு மரியாதையும் அதிகமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேரம் எடுக்கிறதுக்குள்ள யாரும் பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம். என்ன சொல்றது தெரியாது. மீண்டுமாக ஒரு முறை மிகச்சிறந்த ஆசானாக என்னுடைய சப்ஜெக்ட் ஆசிரியர் பூஜ்ய சார் அவர்களை கரெக்டா நான் பேசும்போது சார் வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. It is a golden time. See, he has been started right from Trivandrum. சரிங்களா? நான் ஒரு 2 நிமிஷம் பூஜ்ய சார் அவரை பூஜ்ய சார் திமோதி அப்படின்னா தெரியும். ஆயிரக்கணக்கான பார்த்துருப்பாரு. அப்புறம் பூஜ்ய சாருக்கு திமோதிக்கு ஒரு தனி இடம் இருக்குதா? இதோட சாரோட போயிட்டு முன்னாடி சீட்டு உட்காந்துக்கிட்டு சாருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெனரல் வகை முடிச்சிட்டேன். உலகளாவிய அறிவு அப்படின்னா அந்த அறிவை நம்முடைய கல்வியோடு சேர்ந்து மிகப்பெரிய
முடியாது சார். சரிங்களா? நிறைய உலகளாவிய விஷயத்தை பற்றி சொல்லுவார். நம்ம அமர்நாத் சார் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாருடைய இங்கிலீஷ் வந்து see there is no chance and there is no more words to say. Such a great professors that I have been experienced in my life. அவருக்கு அந்த இடத்தை நிரப்புறதுக்கு சந்திரகுமார் சார் தவிர வேறு யாரும் இல்லைங்க. அந்த இடம் வந்து சாருக்கு அப்புறம் சேவியர்ஸ் காலேஜில் ஒரு வெற்றிடமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திற்குரிய ஒரு இடம். சாருடைய இங்கிலீஷ் தான் எங்களை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கில ஆசிரியராக நான் ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே எங்க பிரின்சிபல் எந்த ப்ரோக்ராம் யார் வந்தாலும் சரி, சிஓ வந்தாலும் சரி, டைரக்டர் வந்தாலும் சரி, எங்க கல்லூரிக்கு ஸ்கூல் ஆல்மோஸ்ட் 2500 படிச்சுட்டு இருந்த ஸ்கூல், நான் ஹை ஸ்கூலுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் முடிச்சிட்டேன். சென்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட ஓல்டு ஸ்டூடெண்ட் நான். அப்ப எங்க ஊர்ல இருந்து அந்த ஸ்கூலுக்கு போறோட பயங்கர மதிப்புங்க. 10 கிலோமீட்டர். அப்ப வந்து எங்க ஊர்ல இருந்து அப்பா அம்மா அந்த காலத்துல டீச்சர்ஸ் ஆனதுனால எங்களால ஒரு வண்டியில வச்சு ஒரு 4-5 பேர்லாம் போயிட்டு அப்பவே they have spent a lot for education. அப்போ அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல எதுக்கு சொல்ல வேணா, சென்ட் ஜோசப் ஹையர் ஸ்கூல் பக்கத்துல தாங்க நீலகிரி மாவட்ட கலெக்டர் இருக்கும் சார். பக்கத்துல இருக்கு. எங்க கலெக்டர் பாத்தீங்கன்னா வாரத்துல 5 நாள்னா 10 முறை கலெக்டர் வந்துருவாங்க. கலெக்டர் வந்தோட எல்லா விஷயத்துல வெளியில கூப்பிட்டு பெரிய பெரிய அளவில் வந்து ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ டாக்டர் சங்கர் வந்து கிரேட் பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் இவங்க நிறைய பேர் எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் திவ்யா இருங்க. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த வைக்குங்க வை அப்படின்னு பெரிய 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 பர்சனாலிட்டிஸ் எல்லாம் இருந்தாங்க எங்க ஸ்கூல்ல. நான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா பொடி பையன் இன்னொரு சர்வீஸ் இருக்குது சார். எல்லாத்தையும் அந்த பெருமை அந்த அளவுக்கு உருவாக்கிய இப்படிலாம் பேசினாதான் ஊட்டிக்கு வரமாட்டேன்னு எப்படினாலும் ஊட்டி தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து 1 மணிக்கு லஞ்சுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ப்ரொபோசர்ஸ் எல்லாரும் அந்த டைமுக்கு நம்ம அதை கரெக்டாக முடிச்சாதான் சரியா இருக்கும். அந்த 1 மணி லஞ்ச் முடிச்ச பிறகு நம்ம கொஞ்சம் இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம டைம் படி அவங்கவுங்க டைம் படி போகலாம். அதனால 1 மணிக்கு நம்ம முன்னால் முடிக்க வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய வாய்ப்புகளை இருக்கும். இப்போ அதற்கு முன்னால் இப்போ பூஜ்ய சார் இப்போ தான் அவங்க நமக்காக ரொம்ப விரைவுபடுத்தி கூட நேற்று பேசும்போது எப்படியும் 11 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னாங்க. சொன்ன மாதிரி வந்துட்டாங்க. ரொம்ப நன்றி சார். இப்போ ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய பூஜ்ய சார் அவர்கள் பேசிய பிறகு நம்முடைய அறிமுகங்களை பார்க்கலாம். ப்ளீஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக நான் வந்து 5 வருஷ மாசமாக திருவனந்தபுரத்தில் தான் இருந்துட்டு இருக்கேன். நாளை கழிச்சு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ ஹவ் டு பி தேர். ஆனால் இருந்தாலும் அன்புவானன் சொன்னதுனால உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு வந்துட்டு இதோட ஐ கோ பேக் ஒன் செகண்ட் டு ரீசன்ஸ். ஸோ உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கீங்க. பிரின்சிபலாக இருக்கீங்க, அடுத்த சிஓஆல் இருக்கீங்க, ஹெட் மாஸ்டர்ஸாக இருக்கீங்க. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. பொதுவாக ஒரு தாய் தந்தையர் என்ன எதிர்பார்ப்போம், தந்தைய பிள்ளைகள் வந்து நல்ல வளர்ச்சி பெற வேண்டும். அதை நேரடியாக பார்ப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுது, அதாவது growth has no end. Growth has a beginning. It goes on to infinity. அதுமாதிரி நீங்கள் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும், இன்னும் நல்ல நிலைகளை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி. அன்புடைய நண்பர்களே, காலத்தின் நிறைவேறுதி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். அவங்க பேர், பணிவிடையக்கூடிய பள்ளி, எந்த ஊர், அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த காலேஜ் மைக்கு வந்து அந்த பேர் என்ன குரூப்பில் நம்ம படித்தோம், இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க, நம்மளை பற்றி எல்லாம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டோம்னா ஒரு அறிமுகத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில வாய்ப்புகள் எல்லாருக்கும் அந்த அறிமுகத்துக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடக்கூடாது. அது முடிச்சாச்சுன்னா செக்ரட்டரி அதற்கு நிறைவாக அந்த நிகழ்வை அவங்க நிறைவுபடுத்தி வைப்பாங்க. அதனால அந்த ஜோதி மணிராஜன்லேருந்து ஆரம்பிச்சு
மைக் போகும்போது திமோத்தி கொடுக்காதீங்க. அனைவருக்கும் வணக்கம். டைமிங் கொடுத்து பேச விட்டாங்க. என் பேர் ஜோதிமணிராஜன், பயாலஜிக்கல் சயின்ஸ். நான் வந்து ஒரு சின்ன பேச விடாது ஒரு அதாவது பிஎட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எம்எஸ்சி முடிச்சுட்டு வீட்டில் இருந்தேன். ஆனால் அப்பா சொன்னார் எப்படி வீட்டு முடிச்சு நீ சும்மா எடுத்துனாரு. சரி உள்ள வந்தேன், கஷ்டப்பட்டு வந்தேன். ஆனால் இஷ்டப்பட்டு எப்படி லெட்டரை பார்த்த உடனே எனக்கு என்ன சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th வரை பாய்ஸ் ஸ்கூல், பிஎஸ்சி சேவிஸ் காலேஜ் ஒன்லி பாய்ஸ், ஜோசப் காலேஜ் எல்லா டிபார்ட்மெண்ட் போயிட்டு பாய்ஸ் மட்டும் பாய்ஸ், சென்சியர் காலேஜ் எஜுகேஷன் ஒன்லி பாய்ஸ். சாயங்காலம் ஈவினிங் போகும்போது இங்கிலீஷ் வெயில் காலேஜ் திரும்பி சிரிச்சுட்டா உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அதே மாதிரி லெட்டர் பார்த்த உடனே உள்ள அப்படியே ஊறிடுச்சு ஒரு சந்தோஷம். ஒரு வாரமா இதை பற்றி டெய்லி வந்து 2 days 3 போட்டுட்டே இருப்பாரு. நான் வீட்டில் பிள்ளைங்க வந்து பேசுங்க போய் சொல்லாப்ப உங்க அப்பா உடம்பு தானே இங்கே இருக்கு, சூப்பரா காலேஜில் இருக்கு, அது ஒரு வாரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். பழைய மாணவரை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் என்ன ஒர்க் பண்ணுறது சொன்னேன், இது டைம் லைட்டாக நான் வந்து 98ல் பிஜிஎஸ் பாட்னியா கவர்மெண்ட் ஹைஸ்கூல் நாகப்பட்டில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் 2000ல் விருதுநகர் வந்துட்டேன், என்னோட டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர். அதுக்கடுத்து 2009ல் தங்கந்தனர்ஸ் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எக்கோ கோஆர்டினேட்டர் சொல்லி பிஜி பாயிண்ட் போட்டாங்க. அதை எங்கள் டிஸ்ட்ரிக்டில் அண்ணன் போஸ்டில் வந்தேன். எந்த ஒரு போட்டியும் இல்லை, காரணமாக கணேசி சொல்கிறேன். அது 2016ல் ஹையர் செகண்டரி ஹெச்எம் திருவண்ணாமலை மாவட்டம், 2017 விருதுநகர் மாவட்டத்தில் ஹையர் செகண்டரி ஹெச்எம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சிஓசிஓன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அடுத்த டிஓசிஓ ப்ரொமோஷனில் இருக்கும். எனக்கு ஒரு சேகர் அந்த பிரிட்டோ இருக்காரு. எங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர். இப்போ இன்னொன்று என்ன பண்ணா, என்னோட ஒர்க்கில் வந்து எந்த ஒர்க் கொடுத்தாலும் சிஓஎஸ்ல முதல்ல சொல்றது தைலாவை ஹெச்எம் கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. என்னென்ன ஒர்க்குன்னு சொன்னேன். +1 +2க்கு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் பேப்பர் போடுவாங்க. கடந்த 6 வருஷமா நான் தான் போட்டுட்டு +2 ஒவ்வொரு பேஜுக்கு கொஸ்டின் வரும், அதான் போட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி எபிசி பார்த்துட்டு இருக்கீங்க. 2011 அதை நான் தான் பார்த்துட்டு இருக்கோம். 2 ஆல் இண்டியா சர்வே ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் என்ன ஒரு ஃபார்ம் இருக்கணும். ஆல் இண்டியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே அதுவும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லேட்டஸ்டாக பள்ளிகளுக்கு கல்வி தொலைக்காட்சி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு விருதை கல்வி மாவட்ட கோஆர்டினேட்டர் இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு அடிப்படை காரணம் தான் இந்த பிஎட் காலேஜ் தான். ஏன்னா இந்த பிஎட் காலேஜில் நான் தான் சவுண்ட் சர்வீஸ் போடுவேன். என் பேரே ஜோதிமணி சவுண்ட் சர்வீஸ். காலையில் எந்திரிக்கிறதுக்கு பாட்டு, சாப்பிட்றதுக்கு பாட்டு, மதியம் சாப்பிட்றதுக்கு பாட்டு, சாயங்காலம் வீடியோ பாட்டு, ப்ரோக்ராம் நம்ம மிக்ஸ் எடுத்துக்கிறது, மைக்ஸ் எல்லாமே நான் தான் பண்ணேன். என் பேரே வந்து சொல்லும்போது ஜோதிமணி சவுண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க. அந்த இது இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அந்த பேஸ் எடுத்து கொடுத்து இந்த சேவிஸ்கார் குரூப் எல்லாம் அங்கே படிச்சனால அதில் வந்து ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருப்பார். என்ன கிளாஸுக்கு வருவார், அந்த பாடத்தில் எப்போ போனாலும் தெரியாது. வந்து அவர் கதை பேசிட்டே இருப்பாரு, கடைசியில் பாடம் முடிச்சு சொல்லிடுவார். ஆனால் இப்போ எடுத்து பார்த்தோம்னா ஓ இதான் நடத்தினா அந்த கதை போய் சொல்லுவேன். எடுத்தோன்னு ஸ்டார்டிங் இந்த பாடம் நடத்த போறேன்னு பையன் புரியாது. ஆனால் அது உள்ள வந்து கொஞ்சம் நமக்கு முடிச்சுடுவார். அதனால இன்னைக்கு வந்து என்ன டைம்ல எல்லாம் பேசணும். அடுத்து லஞ்ச் முடிச்சு பேசுறேன். அதனால வந்து எனக்கு பேசிக் இன்னைக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ அடுத்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் சேகர் எல்லாமே வந்து இப்போ சிஓஎஸ்ல 3 வருஷமே ஹையர் செகண்டரி பிஏ கூப்பிட்டு இருக்காங்க. 3 பேசியிருந்தோம். ஹையர் செகண்டரி பிஏவா 3 கொடுத்துருக்காங்க. ஆர்எம்சி எல்பிசியா கொடுத்துருக்காங்க. நிறைய போஸ்டிங்களை காத்துட்டு இருக்கு. இது எல்லாமே காரணம் வந்து எங்களை ஊக்குவித்த ஆசான்கள் மற்றும் என்னோட பேரு சேகர். நான் தற்சமயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு பள்ளி வேப்பலோடையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் மேத்ஸ் இங்கே நம்ம கல்லூரியில் மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படித்தேன். எனக்கு என்னுடைய மனைவி எல்ஐசியில் ஒர்க் பண்ணுறேன். 2 பசங்க. மூத்தவன் வந்து பிஇ முடிச்சுட்டு இன்ஜினியரிங்கில் எம்எஸ் பண்ணிட்டு இருக்கிறான். 2வது பையன் செகண்ட் இயர் பிஇ பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய பெயர் இருதய சகாயராஜ். நான் வந்து மயிலாடுதுறையிலேருந்து வரேன்.
நான் வந்து இங்கே பயாலஜிக்கல் சயின்ஸில் பிஎட் படித்தேன். நான் வந்து புத்தாள ஒன்றிய மயிலாடுதுறை ஒன்றியத்தில் ஆசிரியர் கருத்தாளராக போகிறேன். ஆசிரியர்கள் நீங்கள் நல்லா நடத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆசிரியர்கள் தான். இங்கே எதுக்கு உட்காந்துருக்காங்க. அதாவது வந்து சார் பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும். நான் வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ், ஆனால் இங்கிலீஷ் நல்லா நடத்துகிறேன்னு பசங்களும் சரி டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இது எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம சார் சந்திரகுமார் சார் தான். ஆங்கிலம் எப்படி எளிமையாக பேசணும். ஆங்கிலம் வந்து எல்லாருக்குமே வந்து கசக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை கற்கண்டு மாதிரி கொடுத்ததே அவங்க தான். ரொம்ப எளிமையாக, இது ரொம்ப சிம்பிள், சாதாரணமாக பேசுவாங்க. அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே எளிமையாக இருக்கும். அது மாதிரி சார் அல்பன் சார் அவங்க வந்து மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இருந்தாலும் அவங்க அந்த சின்சியாரிட்டி அப்படியே வந்தாங்கன்னா கரெக்டாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த ஒர்க்கு கான்சியஸ் அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி சார் அன்னராஜா சார் அவங்க எல்லாருமே இந்த கல்லூரியில் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுக்கலனாலும் அவங்களுடைய இது வந்து எங்களை வந்து பாதிச்சிச்சு. அதே மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய போர்ஜ சார் வந்து நான் சொன்னோம். ஏன்னா அப்படியே வந்து இந்த உலக விஷயங்கள் எங்களுக்கு வந்து ஹிந்து எக்ஸ்பிரஸ் எல்லாத்தையும் படிச்சா கூட அவ்வளோ நாலேஜ் வராது. எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல மன்மோகன் சிங்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவருடைய பொருளாதாரத்தை பற்றி அப்படியே சாதாரணமாக சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து பாடத்தோட அந்த உலக விஷயத்த சொன்னது, அதே மாதிரி ஆசிரியர்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஆசிரியர்கள்ட்ட எப்படி இது பண்ணணும், அந்த இதில் ஒரு போர்டில் போட்டிருப்பாங்க, கோ அண்ட் டீச் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை வந்து சென்று போதிகள் தேசம் எங்கங்கிற மாதிரி அவங்க சாதாரணமாக எங்கே போனாலும் பயமே இல்லாமல் தெளிவாக பேசுறதுக்கு தைரியத்தை கொடுத்து இந்த சேவியர்ஸ் காலேஜ் தான். எங்களை வந்து ஒரு தாய் வீட்டுக்கு வந்து ஒரு பிறந்த பொண்ணு வந்து தாய் வீட்டுக்கு வந்தால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்களோ அதே போல் உங்களெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு, அதாவது நான் மயிலாடுதுறையில் குடியிருக்கேன், சொந்த ஊருக்கு ஒரு நாள் போனேன். அன்னைக்கு தான் அந்த தபால் வந்துச்சு. வந்தோடனே எங்கள் அம்மா எடுத்து, நீ பிஎட் படிச்சில, அவங்க இருந்து ஒரு தபால் வந்திருக்குன்னு அப்படியே எனக்கு ஒரே சந்தோஷம். எடுத்து பார்த்தோன்னே நம்ம அன்பான சார் தபால் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் ஜான்சன் சார் ஃபோன் பண்ணாங்க. எல்லாருமே அந்த பிரின்ஸ் சார் எல்லாருமே பேசுறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த காலத்தை அப்படியே நினைச்சு இந்த ஆட்டோகிராஃப் படத்துல வந்து அந்த ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உண்மையிலேயே ஆட்டோகிராஃப் நம்ம படம் அது, ஆனா இது ரியலா உண்மையிலேயே நடக்குது. சாரெல்லாம் பார்க்கறது, எல்லாரையும் பார்க்கறது மகிழ்ச்சி. அது உங்களை எல்லாம் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்பெடுத்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் ஃபெலிக்ஸ் ஜெயசீலன். என்னுடைய பேர் ஃபெலிக்ஸ் ஜெயசீலன். நான் எஸ்பிஆர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஐயம்பாளையத்தில் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்றேன். என்னுடைய மனைவி பேர் ராதா ஜூலியர். அவங்க பிடி அசிஸ்டன்ட் பிசிக்ஸா ஒர்க் பண்ணாங்க என்னுடைய ஸ்கூல் பக்கத்து ஸ்கூல்ல. நான் இந்த பிஎட் காலேஜில் நாங்கள் ஜெயலலிதா காலேஜில் தான் அனந்த காலேஜில் பிஎஸ்சி பண்ணேன். எம்எஸ்சி ஜோசப் காலேஜில் பண்ணேன். துபாதி சொல்லும்போது ஊட்டியில இருந்து 2 பேர் வந்தோம். அது வந்து ஏஎஸ் சபையினுடைய கொள்கை. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் 2 பேர் தான் எடுப்பாங்க. ஆனா எங்க சென்டர்ல மட்டும் என்னன்னா திங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல 10 பேர் வந்தோம். அதுக்கு தனி காரணம் இருக்கு. நாங்க வந்து எம்எஸ்ல ஒரு குரூப்பா வந்தோம். ஒரு 10 பேர் இருந்தோம். அந்த பேருக்கு வீக்கெண்ட் இருந்தோம், போஸ்டோ, அப்புறம் ஒரு 10 பேர் அப்படியே செட்டா வந்தோம். அந்த 10 பேர் அப்படியே இருப்போம். அதனால நாங்க வந்து அதற்கு கூட புக்கிங் பண்ணல. ஆனா பார்த்த உடனே பல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டேன். தேங்க்யூ வெரி மச். John Brito, Physical Science. So working Sriveri Raja Science School, PA Chemistry. Thank you. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து ஜஸ்டின் திரவியம், முதுகலை ஆசிரியராக பொன்மலைப்பட்டியில் சேகரட் ஆக்சன் ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன். நம்ம ரீயூனியனுக்கு முன்னாடி நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம் எங்கள் ஸ்கூலில் இருந்து. நாங்கள் 3 பேர் ரீயூனியன் ஆகிறதுக்கு இந்த சந்திப்பு எங்களுக்கு காரணமாக இருந்துச்சு. எனக்கு என்னை பொறுத்தளவில், ஏன்னா நாங்கள் அவங்களோட சேர்ந்து காலேஜ் பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் ஒன்றா படித்தேன். நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டேன். எனக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு 7-8 வருஷம் கழிச்சு வந்தாங்க. அதனால் இந்த காலேஜில் படித்தேங்கிறத நான் மறந்துட்டேன், அவங்க ஏன் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரீயூனியனுக்கு இது காரணமாக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு 2 இன்சிடென்ட் மட்டும், ஒரு ரொம்ப நேரம் எடுக்கல. சார் மேத்ஸ் நடத்துகிறப்போ ஒரு கேள்வி கேட்டேன்.
அது இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த பள்ளிக்கு வந்தாலும் ஞாபகம் இருக்கு. இந்த நம்மளை வேணா ஏடி முட்டை கேட்டால் எவ்வளோ டென்ஷன் வரும். அதே மாதிரி நோட்ஸ் ஆப்ஷன் எழுதுறதை பற்றி சார் வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நடத்திட்டு இருந்தாங்க, எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நோட்ஸ் ஆப்ஷன் அந்த நடத்தி முடிச்சு கிளாஸில் கடைசியில் ஏதாவது டவுட் அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், சார் இது பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி எழுதணுமா பாடம் நடத்துறதுக்கு பின்னாடி எழுதணுமா? டென்ஷன் ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு அருமையான அனுபவம். அதே மாதிரி வால்டர் சார் வந்து ஒரு டீம் எடுத்துட்டு இருந்தார் பேஸ்கெட் பாலுக்கு. வளர்ந்துருக்க ஒரே தகுதி தான் எனக்கு. இங்க வா, ஆள் குறையுது. ஏன்னா ஆண்டு வந்து பயங்கரம் வளராது. அதெல்லாம் நீ பக்கத்துல நிக்க முடியாது. ஆள் குறையுது சார், வேணாம் சார், வா வளர்ந்துருக்க அந்த தகுதி போதும் வா. ஆமா, அதை கூப்பிட்டு எங்க இதுல ஸ்டேடியம் போய் விளையாடும், ஆஃபீஸ் ஸ்டேடியம் அங்கெல்லாம் போய் விளையாண்டோம். ஆமா அது வந்து உண்மையில கொஞ்சம் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்து அந்த வாலிபால்லாம் விளையாட ஸ்கூல்ல இப்ப கூட நான் தொடர்ந்து ஷட்டில் விளையாண்டுட்டு இருக்கேன். அது ஒரு காரணமா வந்திருக்கும். நன்றி. அங்க கொடுங்கப்பா, அப்படியே வரட்டும், லைனா வரட்டும். கிறிஸ்டின் டிபார்ட்மெண்ட்ல படித்தேன். பிடி அசிஸ்டண்டா பனகுடி சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ரிசர்ச்சும் அங்கே வந்து டெம்பரரியா நான் ஜாங்ஷன் போஸ்ட்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பாடம் எடுத்த ப்ரொஃபஸர்ல ஆங்கில ப்ரொஃபஸர் டாக்டர் சந்திரகுமார் கொண்டு இருக்காங்க. மிக எளிமையாக அவங்க வந்து பாடத்தை நடத்துவாங்க. அவங்க சும்மா சோசியலாக சும்மா ஜென்ரலா பேசுறாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கடுத்து சாயங்காலம் ரூம்ல போய் பார்த்தா புக்கில் உள்ள அந்த அத்தனை கருத்துமே அங்க வந்து இருக்கும். நான் வந்து அவங்க வந்து ஜென்ரலா சும்மா பேசுறாங்கன்னு நினைப்பேன். அந்த அளவுக்கு எளிமையாக பாடத்தை நடத்தக்கூடியவங்க. மற்ற ப்ரொஃபஸர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க இல்லை. அனைவருக்கும் நன்றி. உங்க அனைவரையும் பார்க்கவே மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் இந்த வாய்ப்புக்கு காத்திருக்கிறேன். அப்படியே லைனை கொடுத்துரு, அப்படியே வாங்க, அப்படியே அப்படியே வாங்க, அப்படியே வந்துருக்குப்பா, அப்படியே லைனாக வந்துடல, அப்படியே எங்கே வேலை செய்றீங்க? மதுரை. நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிடி அசிஸ்டண்ட்டாக இருக்கேன். என் மிஸ்ஸஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஒரே பொண்ணு. அவள் வந்து இசிஐ டிபார்ட்மெண்ட் வேலைமாற இன்ஜினியரிங் காலேஜில் 3rd year completed. She is going to 4th year. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரோஹித்சந்திரன். நாங்கள் முதல்ல பெருமாத்தூர் பார்க்க தெரியும். நான் பிடி அசிஸ்டண்டாக வந்துட்டு பெருமாத்தூர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். வேறு ஹையர் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃப் வந்து சாத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு 2 வீட்டு இருக்காங்க. ஒருத்தங்க திருச்சியில் படிச்சுட்ருக்காங்க, இன்னொருத்தங்க 10th முடிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. தேங்க்யூ. என் பேர் எஸ் ராஜேந்திரன். எனக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான். ஒரு 3 விஷயத்த சொல்லிட்டு நான் போயிருந்தேன். நான் வந்து பிஜி அசிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ணுறேன். கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநெல்வேலி. ஒய்ஃபு பிஜி ஒர்க் பண்ணுறாங்க பரப்பாளியில். 2 பையன் இருக்கான். நிறைய பேர் சேவிஸ் காலேஜில் படிச்சனால உள்ள இதை சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நான் இங்கே அப்போ வந்து நல்ல வேலை கிடைக்கல, சாதாரண ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து பொண்ணு குளச்சல், போர்ஜா சாருக்கு தெரியும். குளச்சலில் இருக்கும்போது எங்கள் ஃபேமிலியை விசாரிச்சிட்டாங்க. பையனை விசாரிக்கிற போது ஒரே தகுதி தான் இருந்துச்சு. இவன் பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் எல்லாமே சர்வீஸில் படித்தான், எதுவுமே விசாரிக்க வேண்டாம்.